அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் பேசுகிற வார்த்தை தெளிவான தமிழ் பேச எங்களால் முடியாது. காரணம், நான் கேரளாவுடைய பார்டர் பக்கத்தில் இருக்கிறபடியால் சுமார் 8 கிலோமீட்டர் கேரளாவுக்கும் எங்களுக்கும். நான் கொச்சு தமிழ் தான் பேச முடியும். உங்களை போன்ற நல்ல தமிழ் பேச வராது. குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வேத வசனத்துக்கு மீறி எது பேசினாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். கேட்க வேண்டும். காலம் கடைசி காலம் ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை என்னை இந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த செய்தி அளிக்கும்படிக்கு தேவன் சகோதரர் ராஜமணியை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்தவன் அல்ல, ஒரு முழுக்க இந்து ஃபேமிலியில் பிறந்தவன். நான் கோயிலில் பூஜாரியாக சின்ன பருவத்தில் என்னை பூஜாரியாக ஒப்புவித்தார்கள். அப்படிமாய் பூஜை பண்ணுகிற ஒரு குடும்பத்தில் பூநூல் போட்டு பூஜை செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று விரோதமாக மூர்க்க வரி கொண்டிருந்தவன். எனக்கு கத்தி சண்டையெல்லாம் தெரியும். இந்த மலையாளிகளோடு யுத்தம் செய்வதற்காக அதை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் ஆணவம், அகம்பாவம், 40 ஏக்கருக்கு மேல் பூமி, இதெல்லாம் இருந்த ஆணவம் நிறைந்தவனாக இருந்தேன். ஒரு காரியத்திலும் குறைவில்லாமல் ஒரு திமிர் பிடித்தவனாக முற்கோவியாக இருந்தவன். இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு சாந்த சுருவியாக மாற ஆண்டவர் கிருபை தந்தார். நான் அதை விவரித்து கொண்டு போக விரும்பவில்லை. எனக்கு தேவன் தந்த செய்திக்காக நான் கடந்து வருகிறேன். நான் மற்றவர்களைப் போல பைபிள் காலேஜ் படித்தவன் அல்ல. நீ பைபிள் காலேஜுக்கு போக வேண்டும், நான் உனக்கு தந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே என்பது தான் என்னுடைய அழைப்பு. நீ ஒரு சபைக்கு மேல் கட்டக்கூடாது என்று சொன்னார். ஆனபடியால் எனக்கு தேவன் தந்திருக்க ஒரு சபை மட்டுமே. நீ யாரோடும் அதாவது தேவ மக்களோட உள்ள ஐக்கியத்தை தவிர மற்ற ஐக்கியங்கள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் தேவன் என்னை எனக்கு வசனம் தெரியாது, இயேசுன்ற பெயரையும் தெரியாது. ஆனால் எனக்கு தேவன் அந்த வசனங்களை தந்து திடப்படுத்தி அதற்கு பின்னாடி எனக்கு பைபிளை கொடுத்தார். அந்த பைபிள் சோத்திரம் நான் பெற்றுக்கொண்ட விதங்களை எல்லாம் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இன்றைய தினம் எனக்கு தந்த தேவா நான் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று இது பண்ணபோது இன்றைக்கு தேவன் எனக்கு தந்தது 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை உடைய கரத்திலே தருகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் தங்கியிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன பிதாவின் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பேசும். வசனங்களை கேட்டு அநேக காரியங்களில் தலக்கமற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் ஆழத்துவத்தை வெளிப்படுத்தி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் என்ற ரகசியத்தையும் தேவ வசனத்தை பிட்டு அபிஷேகித்து ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு சீசலுக்கு நீர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரே அளவில் கொடுக்கவில்லை. உம்முடைய கையில் எப்படி வந்ததோ அந்த அளவுக்கு ஏற்றபடி கொடுத்தீர் ஆண்டவர். அவர் அதை வாங்கி புசித்தார்கள். அப்பொழுது இது புது உடன்படிக்கைக்குரியது என்பதை குறித்து சொன்ன ஆண்டவர் புது அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவாவியானவர் அந்த வசனத்தை பிட்டு ஆசீர்வதித்து தாரும். ஆமீன். வசனத்தை கேட்கும்போது தூக்க மயக்கமோ சோம்பலின் ஆவியோ உடைய பிள்ளைகளை தொடாமல் சத்திய ஆவியானவர் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆமீன் கனந்திரி ஆவி இந்த இடத்தில் கடந்து வராதபடி நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய பரிசுத்த இரத்தத்துக்குள் மறைத்து உடைய பிள்ளைகளை கிருபையால் மூடிக்கொள்ளும். பேசுகிற அடியையும் உம்முடைய கிருபையால் பலப்படுத்தி அவன் உன் வாயை தர நான் நிற்பேன் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் கடந்து வர கிருபை செய்யும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை செழிப்பிக்கக்கூடிய அந்த நீர்க்கால்களை குறித்து தெளிவாய் திட்டவட்டமாய் எங்கள் மத்தியிலே பேசும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், வேதத்தில் உள்ள கவிதை புஸ்தகங்களில் இந்த சங்கீதமானது ஒரு பெரிய கவிதை நூல் என்று சொல்கிறார்கள். இதை வேத பண்டிதர்கள், அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இதை அருமையை சொல்லி அநேக காரியங்களாக சொல்லி வர்ணித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை எத்தனை பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள் என்பதை வேதத்திலே நமக்கு கண்டுகொள்ள முடியும். அதை முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, 4ஆம் பகுதி, 5ஆம் பகுதி என்று 5 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். இதில் நாம் படித்தது அருமையை சொல்லி, அதாவது அவர்கள் வேதத்திலே 1 முதல் 41ஆம் சங்கீதம் வரை உள்ளதை முதல் பாகமாக சொல்லுகிறார்கள். 2ஆம் பாகமாக 42லிருந்து அருமை சொல்ல 71 வரையிலும் உள்ள இதை சொல்லுகிறார்கள்.
இப்படி ஒவ்வொரு பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள் வேதத்தை. அதிலே வேத பண்டிதர்கள் பிரித்ததை தப்பு என்று நமக்கு சொல்ல முடியாது. அவர்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் இதை செய்திருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பாகம் இந்த 2ஆம் பாகத்தில் அந்த சங்கீதத்தினுடைய அந்த 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு நதிக்கு தான் இன்னைக்கு சண்டை நடக்கிறது. இந்த சோத்திரம் உங்க தேசத்திலே அதாவது சுனாமிக்கு ஒப்பனையாக வெள்ளம் வந்து மேலே இருந்து ஒரு மனுஷன் மேல் மாடியில், நான் டிவி வழியாக பார்த்து கொண்டிருந்தேன், மேல் மாடியில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியவில்லை என்று அழுகிற ஒரு சீனை பார்த்தேன். எனக்கு ரொம்பவும் உள்ள ஒரு ஈற்று. ஏனென்றால் பெரிய ஆட்களுக்கு பரவாயில்லை, சின்ன பிள்ளைக்கு பால் கிடைக்காமல் அழுகிறார்களே. மெட்ராஸில் இருக்கிறவர்கள், தோமா இந்தியாவிலே வந்து இந்த பரங்கிமலையில் அல்லவா மரித்தார், அவர் ரத்தம் சிந்தின இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் அந்த தண்ணீர் பெருக்கினால் ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்று வேதனையாக இருந்தது. பணம் இருந்தும் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனாலும் மனுஷன் இந்த நாட்களிலே தண்ணி எங்கிருந்து வருகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. தண்ணிக்காய் போராட்டம், நதிக்காய் போராட்டம். இவன் ஒரு கிளாஸ் தண்ணி அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், ஆனால் அடுத்தவன் தண்ணி வேணும் என்று கேட்கிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சுருக்கம். தெய்வத்தை அறிந்தவர்கள் கூட இந்த நாட்களிலே தான் பெரிய அரசியல்வாதியாக வேண்டும், தான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். பரமண்ட தெய்வத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் உம்முடைய ராட்சியம் வருவதாக. தேவனுடைய ராட்சியத்துக்கு காத்திருக்கிற ஆண்டோட பிள்ளைகள், உலகத்தின் அதிபதியுடைய இடத்திலிருந்து நீ ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு 1000 ரூபாயை எரிக்கிறார்கள், 500 ரூபாயை எரிக்கிறார்கள். ஐயா எனக்கு தரமாட்டானா, நானாவது கொண்டு கொடுத்து எப்படியாவது புழைச்சிக்கிடலாமே என்றுள்ள எண்ணங்களை சத்துரு உருவாக்கி கொண்டிருக்கிறான். அருமையான சோழே, இந்த நதிக்குத்தான் போராட்டம். ஆனபடியால் நாம் இங்கே ஒரு நதியை குறித்து படித்தோம் சங்கீதத்தில். அந்த சங்கீதத்தில் படித்த நதி, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை செழிப்புற பண்ணும் என்பதை வாசித்தோம். சரி, அந்த நதி எங்கிருந்து உண்டானது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அந்த நதியை குறித்து பார்ப்போம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படிக்கு ஏதேனிலிருந்து ஒரு நதி. எத்தனை நதி தெரியுமா? எத்தனை? 1. அந்த மத்தேயு 4 சொன்னார். சாத்தான் சொன்னான், எனக்கு அப்படி இந்த அத்தனை தாரேன், எனக்கு காலில் விழுந்து வணங்கு, உனக்கு தர்றேன் என்ன. அப்போதே ஓ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஆராதனை ஒருவருக்கு தான். ஆராதனை உமக்கு என்று பாட்டு பாடுகிறோம். அந்த ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றார். நாங்கள் முன்னாடி சொல்லுவோம், எங்களுக்கு 3 கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு பேர் சொல்லுங்க நான் விரும்பலை. சோத்திர அந்நிய தேவனுடைய வார்த்தை நம்ம வாயில் உச்சரிக்கக்கூடாதுன்னு எழுதப்படுறது. 33 கோடி தேவர்கள். எத்தனை பேர்? 33 கோடி. 10 கோடி மகர்ஷிகள், 3 மும்மூர்த்திகள். இதை வணங்கினோம். ஆனால் ஒரு மனுஷன் எழுதி வச்சிருக்கிறார், நட்டகல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாற்றியே முணுமுணன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்டகல்லு சுண்ணாம்பு கரிச்சுவை அறியுமோ. எல்லா ஆகாரங்களையும் படைச்சு வச்சுக்கிட்டு சாமி வந்து சாப்பிட்டுட்டு போ என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தவர்கள், பேய் பிசாசுகளை நம்பினவர்கள். ஆனால் ஒரு தேவன் என்று சொன்னால் எங்களுக்கு புரியாது. எங்களுக்கு நிறைஞ்ச பொருள், உண்டாக்குற கடவுள்களெல்லாம் எங்கெல்லாம் போய் கிடக்கிறாங்க தெரியுமா? நதியில், பெரிய நதியில் போய் அப்படி பாம்புக்கு மேலே உறங்கி கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம். மூட நம்பிக்கை. சோத்திரமே சொல்லே, இவ்விதமாக எங்களுக்கு ஒரு தெய்வம் இல்லாட்டா இன்னொரு தெய்வம் காப்பாற்றும் உள்ள நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துடைய மார்க்கத்தை அறிந்தவர்களை அவர்கள் அல்லேலியா என்று சொல்லும்போது நாங்கள் பெல்லே போயான்னு சொல்லுவோம். இனி இந்த அதாவது பனை ஏறுகிறவர்களை வீட்டில் இருக்கும் தகர டப்பா, அந்த கிழிஞ்ச எடுத்து வெளியே போட்டிருப்பாங்க, அதை அடித்து இவங்க தேனினி மயிலும் இயேசுவின் நாமம்னு பாடும்போம். நாங்கள் இங்கே இந்த கொட்டை அடிச்சுட்டு எங்கள் தெய்வங்களை பேரை சொல்லி அவங்க செய்த துஷ்டத்தனத்தை எல்லாம் பாடுவோம். அவங்க தேனினி மயிலும் இயேசுவின் நாமம்னு பாடுவாங்க. நாங்கள் எங்கள் தெய்வம் செய்த துஷ்டத்தனத்தை எல்லாம், காய்ச்சி வச்ச பால் வெண்ணெய் எல்லாம் எடுத்து அவன் குடித்தான், கூட்டுகளுக்கு கொடுத்தான் என்னெல்லாம் சொல்லி திருட்டுத்தனத்தை ஆவியை பற்றி பாடி புகழ் பெற்று அந்த டப்பாயை அடித்து இவங்க ராமக்கீழாகும். இப்படிப்பட்ட கொடிய ராட்சசர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு வேதத்தை எடுத்துக்கொண்டு நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எனவே ஒரு நதி, அது ஏதேனிலிருந்து புறப்பட்டதாம். எங்கிருந்து புறப்பட்டது? கர்நாடகாவிலிருந்தும் புறப்படல. சோத்திரம் இமயமலையிலிருந்தும் புறப்படல. இமயமலையில் உள்ள நதிகளுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, வற்றாத ஜீவ நதிகள். மழைக்காலத்தில் மழை தண்ணீரும், கோடை காலத்தில்
இமயமலையில் உறைந்திருக்கிற தண்ணியும் இது பண்ணு அங்கேருந்து ஊற்றாக வருகிறபடியால் அது வற்றாத பெருநதிகள். நம்ம நதிக்கு பேர் என்னது? காவிரி. அந்த காவேரி நதி வற்றி போகும். ஆனால் இந்த வற்றாத ஜீவன் நதிகள் வட இந்தியாவில் இருக்கிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள். அருமை சூழே, இந்த நதியை குறித்து தான் இன்னைக்கு சண்டை, உலகத்தில் நடக்கிற சண்டை. ஆண்டவரை மழையை தாரும், தேவமக்கள் இருக்கிற இடத்துல மழை வேணும் என்று கேட்காம மந்திரிமார்கிட்ட குடம் உடைக்க போகிறாங்க. குடம் அவன் என்ன சொல்லுவான்? பாவம். ஏழை இந்த நதி என்று சொல்கிறது முக்கியமான ஒன்று. இந்த நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு, எங்கேருந்து புறப்பட்டது? ஏதேனில் திருமணம்னா நல்லா கேட்போம். ஆனால் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டுன்னா அது ரொம்ப இன்றைக்கி சோதரம். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போன அவங்க சொன்னாங்க, எங்கள் தண்ணி தேங்காய் தண்ணி போல் இருக்கும். ஏன்னு கேட்டேன். அது சிறுவாணி தண்ணி. இந்த சிறுவாணி நதியும் வற்றி போகலாம். உங்கள் ஊரில் போகிற கூவாட்டு ஒருவரும் வற்றி போகாது. ஒரு இல்லையா? இந்த நதி தேவனுடைய ஏதேனிலிருந்து புறப்பட்டலாம். புறப்பட்டு இந்த நதி எப்படி பிரிந்ததாம்? அங்கே நம்ம சங்கீதம் நீர்க்கால்கள் கிளை நதிகள் பாருங்க, 4 நதிகளாக பிரிந்தது. எத்தனை நதி? அதுகளா? ஒரு நதி. எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் எத்தனைடா? ஒன்று தான். பல விதத்திலையும் அது ஓடி போய் கடலில் விழும். எங்க ஆண்டவர் அப்படி விழ மாட்டார். சிலுவையில் ஜெயம் பெற்று சாத்தானுக்கு தலையை நசுக்கிட்டு போனார். எல்லா கடவுள்லையும் ஒரு கடவுள்னா நமக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆனால் எங்கள் கடவுள் சோத்திரம் யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவரை உள்ளே இழுக்கும்போது எப்படி இழுக்கிறோம்? வெளியே விடும்போது ஈசஸ் சு சே சு என்னெல்லாம் வார்த்தை கேட்டபடி உள்ளே வரும்போது வெளியே வரும்போது என்னது? 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் தானா அந்த ஆலயம்? யார் நமக்கு ஆலயம்? ஆண்டவர் இயேசு எங்கே இருக்காரு? இந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அதை சயின்ஸில் படிக்கும்போது வலதாரிக்கல், இடதாரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், ஈரதல் வாழ்வு, மூன்றுதல் வாழ்வு, மகாதமனி வழியாக சுத்த ரத்தம், சிறைகள் வழியாக அசுத்த ரத்தம், இப்படி எழுதுனா 2 மார்க் கிடைக்கும். ஆனால் இந்த இருதயத்துக்குள் அவர் வந்தும் போய் கொண்டிருக்கிறார். இவரை அறியவில்லை மனுஷன். இவரை அறியாமல் அவருக்கென்று பெரிய பெரிய கோயில்களை கட்டுகிறார். தேவ பிள்ளைகள் கூடி வந்திருப்பதற்காய் இந்த வீடை தெரிந்து கொண்டால் உண்மையிலே அந்த வீட்டில் ஆண்டவர் இறங்கி வருவார். 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் எங்கே இருப்பாரோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, இந்த நதி 4 கிளை நதிகளாக மாறிட்டு. ஒரு நதி, ஒரே கடவுள். இப்போ 4 நதி. 4 நதிக்கு பேர் என்ன? சரி, இப்போ முதல் நதியை அந்த ஆறை குறித்து படிங்க. என்ன பேரு? பைசோன். பைசோன் முதல் ஆற்றுக்கு பேர் என்றால் பைசோன். பைசோன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் ஆவிக்குரிய நீர்வீழ்ச்சி. பைசோன் என்றால் அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய நீர்வீழ்ச்சி. சகோதரர் ராஜமணியோட வீட்டில் நடக்கிற இந்த ஆராதனையில் உன்னதத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு இதுக்குள் வருமானா என்ன இருக்கும்? இறைச்சல் காணும். இறைச்சல். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிப்பாங்க. படிக்கிற வேளையில் கணக்கு வாத்தியார் கணக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். கிருஷ்ணரி வாத்தியார் கிருஷ்ணரியை சொல்லிக் கொடுப்பார். சோத்திரம். ஒவ்வொரு வாத்தியாரும் சொல்வது வெளியே நிற்கிறவனுக்கு தேன் கூட்டில் தேன் பெட்டி எறிகிறது போல ஒரு இறைச்சல். ஆனால் அங்கே உள்ள இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும் இங்கே வாத்தியார் என்ன சொல்லி தராரு. ஒருவனுக்கு அந்நிய பாசை பேசணும்னு ஆசை பாருங்க. அவன் நல்லா கேட்குறான், ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்குறான். நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். முடிக்காரர் சொல்கிறார், உன் வாயை விரிவாத்துற ஆண்டவர் நிரப்புவார்னு சொல்கிறார். இவன் நல்லா வாயை பிளந்து பார்த்தான், கிடைக்கல. இது கிடையாது. பெம்பிள்ளைகள் பார்க்கணுமான்னு கண்ணை இப்படி ஒரு கண்ணை அப்படி வச்சு பார்த்தான். பெண்கள் பக்கத்தில் பெண்கள் 3/4 பெம்பிள்ளைகளும் அப்படி தலையை மூடிக்கிட்டு இந்த ஆண்களையே பார்த்து கொண்டு இருக்கணும். இவனுக்கு இருந்த ஆவியும் போச்சு. அவர் சொன்னார், வாயத்து அந்நியாக்கினி, சொந்தமாக நினைச்சு பேசாத, ஆண்டவர் தந்த வார்த்தையை மட்டும் பேசு என்று சொல்லி. அப்போது இவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸ்கூலில் படிச்சிருக்கான் பாருங்க. அவன் உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தான். என்ன தெரியுமா? as I am suffering from fever and headache, unable to attend the school, so I humbly request you to grant me leave for today. பாருங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது, எனக்கு தலைவலியும் பனியுமா இருக்கிறது.
ஆனால் எனக்கு லீவ் வேணும். வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் எழுதுறாரு. ஆண்டவராகிய இயேசு கிடத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்று அந்த போதகர் சொல்லுகிறார். இவன் எல்லாம் கேட்குறான். பொம்பளைகள் பார்த்து ஏளனமாக நினைப்பாங்கன்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுகிறான். இவனுக்கு அந்நிய பாஷை பேசணும்னு ஆசை பையனுக்கு. ஆனால் நீ அது கற்றுக்கொண்ட பாடம் அது. தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவானால் உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று சொன்னார். ஒரு நதி வந்து அது 4 நதியாக பிரிந்தது. முதல் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன் என்றால் ஆவிக்குரிய நீர்வீழ்ச்சி என்று அர்த்தம். அது என்ன செய்கிறதாம், இப்படி ஒரு நம்முடைய ராஜமணியுடைய வீட்டில் ஒரு கூட்டம் நடக்கிற அங்கே போனால் ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல். அவங்க அங்கேருந்து ஆண்டவரோடு பேசி சந்தோஷப்படுகிற சத்தம் அடுத்தவனுக்கு செத்த வீட்டில் விழிக்கிறது போல கேட்கும். அங்கே யாராவது போயிட்டாங்களடா என்னெல்லாம் கேட்பான். பாருங்க, சோத்திர ஒரு ஆவிக்குரிய நீர்வீழ்ச்சி. அடுத்தது அது எங்கெல்லாம் போகுது? அங்கே பாருங்க என்ன வருமா, எல்லாரும் தங்கம். தங்கம்னு சொன்னால் பம்பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம மெட்ராஸில் தங்கம் என்ன விலை நான் போட்டிருக்கேன்? 30,600 ஒரு அப்படி எலக்ட்ரானிக் இதில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் தான். இதுக்கு முன்னாடி எத்தனை வித்துது? விடிய விடிய பிசினஸ் நடந்த ஊர். அந்த மாதிரி இந்த நீர்வீழ்ச்சி வார இடத்தில் ஆற்றுக்குள்ள தான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் அவ்விடத்தில் பொண்ணு விளையுமா? பொண்ணு எல்லா பெண்ணுங்களும் விரும்பக்கூடியது பொண்ணு. பொண்ணு விரும்பாத யாரையும் உண்டாமா? ஐயோ, ரெபேக்கா இதான உடனே ரெபேக்காளுக்கு எலியாசர் என்ன கொடுத்தாராம்? அரைச்சக்கல் உள்ள காதணி. 1 ஒரு பெரிய புள்ளியில் ஒரு காதணியை கொடுத்தாரு. அடுத்து என்ன கொடுத்தாரு? கடகங்களை கொடுத்தாரு. பொன்னுடைமையை கொடுத்தாரு. வெள்ளி உடைமையை எலியாசர் கொடுத்தார். சகோதரன் கேட்கிறான், சகோதரி யாரு தந்தது? எலியாசர். இந்த மனுஷன் கொடுத்தாரு. நான் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கும்போதே கொச்சி போடலை. சிலர் வசனம் கேட்கும்போது இப்படி போகிறாங்க. பாடக்கு தொடங்கினாக்களே இந்த பாஸ்டர் பாட தொடங்கினார். அழகா கிளிப்பிள்ளைக்கு பாடுற போல ஒவ்வொரு பாகமாக பாடுறாரு. இவங்க கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு வீட்டில் நித்திர வராது. ஆண்டோடைய வசனம் கேட்கும் போதும் பாடல் கேட்கும் போதும் அழகாய் தூங்குறாய். ஆண்டவர் கேட்பார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் மகளே வா என ராட்சியத்தை சுதந்திரி என்று. உறங்கினது கேட்ட சம்பளம் சரியா தருவார். ஏழை அந்த நதி உன்னதத்தில் வந்து கீழே விழுகிறது. ஒரு இரைச்சல் இந்த இடத்துல. இங்கே பொன் விளைதான். அம்மாமாரெல்லாம் நேசிக்கக்கூடிய பொன். இங்கே பொன் உண்டு. பொன் என்றால் கிருபவரத்தை குறிப்பிடும். என்ன உண்டு? கிருபவரம். பொண்ணுன்னு சொன்ன உடனே நீங்கள் அணிகிறதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் கிருபவரம் ஆகிய பொன் இங்கே விளையும் இந்த ஆற்றில். சரி, அடுத்தது பார்த்தீங்களா? அந்த ராஜமணிக்கு வீட்டு பக்கத்தில் அந்த சபை நடக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்னையா மறந்து போச்சு? விருதம்பாக்கம். விருதம்பாக்கத்தில் ஒரு நதி. பயங்கர இரைச்சலடா. நேரமே இந்த சுந்தரம் ஒன்றும் கிடையாது. இப்போ பயங்கர இரைச்சல். அந்த தண்ணி சுத்தமான ஜலம் உள்ள தண்ணி. அங்கே பொன் விளையும். அங்கே கிருபவரம் உண்டு. அடுத்தது இந்த தேசத்தில் இருக்க பொண்ணு நல்லதான். கிருபவரம் நல்லது. பிதலாகி என்பது ஒரு வாசனை பொருள். இன்னைக்கு அநேகர் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இந்த செண்டெல்லாம் அடிச்சாச்சுன்னா அது பணத்துக்கு அடிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் போக்கு கீக்கெல்லாம் அடிக்கிறாங்க மனத்துக்கு. இயேசு கிறிஸ்துடைய சரீரம், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் 50 ராத்தல் கரிய போலமும் 50 ராத்தல் வெள்ளை போலமும் போட்டார்கள். அப்படியா? அப்புறம் நாங்களும் போடலாம். கரிய போலவும் வெள்ளை போலம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. கிச்சன் அடிச்சுட்டு ஒரே மனமா இருக்கும். 10 மினிட்ல அந்த மனத்தை காணாது. உடம்பு வேர்வை வாட. எனவே அருமையான கர்த்தர், இந்த பிதலாகி என்று சொல்லுகிற வாசனை பொருள் தேசத்தில் மனத்தால் இதை பற்றி தான் எங்கே பேசுவாங்க. விரத வாக்கம், அந்த வாக்கம், இந்த வாக்கம்னு நிறைய வாக்கம் இருக்குங்க. அந்த வாக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் ராஜமணிக்கு வீட்டில் ஒரு ஆராதனை நடக்கடா. சாக கிடந்த ராஜமணியை உயிரோடு எழுப்பி தேவன் ஒரு ஆராதனை வச்சிருக்கிறாரு. அந்த ஆராதனை போய் விட்டுருந்தால் கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் நீங்கிறது. இங்கே போனால் ஒரு ஆறுதல். சங்கடமாய் சஞ்சலமாய் வந்தேன். எங்கே போச்சுன்னு தெரியல. தேவ கிருபை பொன். அங்கே பிதலாகி என்று சொல்கிற வாசனை பொருள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்களா? வைரக்கல்லில் ஒரு வெளியேறப்பட்ட கல், கோமேதக கல். ஒரு அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, வைரம் அப்படி ஒளி கொடுக்கும், இப்படி ஒளி கொடுக்கணும். நான் கையில் எடுத்து வச்சு பார்த்தவன். சூரியனில் கொண்டு கண்ணா சூரியன் அப்படியே வந்து உட்காரும்.
அதில் இதிலிருந்து ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு ஒளி வீசும். அடுத்து ஒளி வீசும். ஒளியை பெற்று தான் வீசுது. அது இருட்டுக்குள்ளே இருக்கும்போது அங்கே மின்னும் இங்கே மின்னுலாம் சொல்கிறாங்க. அதை சூரியனில் காட்டி பாருங்கள். அந்த சூரியன் வந்தால் உட்காரும். அந்த பார்த்துருக்கேன். வந்து அங்கே கோமேதக கல், வைரக்கல்லை தேடி தேடி ஓடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கோமேதக கல் உண்டு. அடுத்தது அவருங்க இந்த கோமேதக கல் யாரு? அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலரும் 12 வாசல்ல அப்படி பத்மராகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, இந்திரநீலம், கோமேதகம், எஸ்பி, மாணிக்கம், மரகதம், இந்த கல் கொண்டு ஒவ்வொரு வாசல்லையும் கோத்திர பிதாக்கள் மேலே இருப்பாங்க, கீழே இந்த கல் இருக்கும். அதில் யோவான், மத்தேயு அதுபடியாக உள்ளவரை பேசிப்பாங்க. அவர்கள் மத்தேயு செய்த கிரியை செய்தவன் அது வழி போவான், பேதுரு செய்த கிரியை செய்தவன் அது வழி போவான். இங்கே கோமேதக கல் உண்டு. இந்த ஆற்றிலிருந்து தான் கிடைக்குது அந்த கல். அல்லேலூயா. கரையிலிருந்து அல்ல. அடுத்தது கீகோன். 2ஆம் ஆற்றுடைய ஆற்றுக்கு பேர் கீகோன். முதல் ஆற்றுக்கு பைசோன், 2ஆவது ஆற்றுக்கு கீகோன். கீகோன் என்றால் மோதி திரும்புதல். என்னது? தேவ மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மோதுதல் உண்டாகும். நல்லா பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்து இருட்டவளுக்கு ஐயா அப்போ ஜாமியன்னு விழிச்சா ஒருவனுக்கும் சங்கடம் கிடையாது. இயேசுவேன்னு கூப்பிட்டா பிள்ளைகளுக்கு படிக்க முடியலையாம். உடனே பெற்றுட்டான். உடனே இந்த வீடை அகற்றும், இந்த வீடை அகற்றும், இங்கிலாப் சிந்தாபா என்று விழிப்பார்கள். மோதுதல். தேவஜனம் உண்மையாய் ஆராதிக்க தொடங்கும் போது கீகோன் உங்களுக்கும் உலகத்தின் அதிபதிக்கும் ஒரு முட்டுதல் உண்டாகும். மோதுதல், ஃபைட்டிங். மோதி இந்த ஆறு லெவலாக போகாது. அப்படிதானே? சீனாவில் ஒரு ஆறு உண்டு. அந்த ஆற்றுக்கு பேர் என்னது? எகிப்தில் ஒரு நதி உண்டு. அதுக்கு பேர் என்னது? நைல் நதி. சீனாவில் உள்ளது மஞ்சள் நதி. ஆமாம், அது இஷ்டம் போல இடத்துல எல்லாம் பாயும், எல்லாத்தையும் உடச்சுட்டு போகும். அப்படிப்பட்ட ஆற்றுக்கு தான் மஞ்சள் நதி என்ற பேர். அப்போ அந்த ஆறு லெவலாக ஓடாது, ஒரே நேர்கோட்டில் ஓடாது. அப்படி இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். சோத்திரம். கேரளாவில் ஒரு நதி உண்டு, நேத்ராவதி. இப்படி உலகத்தில் பல நதிகள் இருக்கிறது. ஆனால் தேவ மக்கள் ஆராதிக்கக்கூடிய இடத்துல கீகோன் என்று சொல்லுகிற ஒரு ஆறு உற்பத்தி ஆகும். அப்படியானால் தேவஜனத்துக்கும் உலகத்துக்கும் யுத்தம் உண்டாகிற மோதி திரும்புதல். மோதி சொந்த சுவரில் இடிச்சு அப்படி திரும்பி அப்படி சோத்திரம் ஓடும். அடுத்தது எத்தியோப்பியா. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் பாவம் செய்ய பழகின இந்த ஜனம் பாவத்தை விட்டு திரும்பும் என்று சொன்னார். எத்தியோப்பியன் என்றால் கரப்பன், காயின். ஆண்டவர் ஆதியாகமம் 4:9 கேட்டார், உன் சகோதரன் எங்கே? ஆரோட கேட்டார்? காயினோட. அவன் உடனே சொன்னான், அவனுக்கு நான் காவலாளியா? ஒன்று வச்சு ஆறுகிட்ட பேசுகிறான். ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேருந்து டக்கு டக்குன்னு வரப்பான். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், அவன் அவனுக்கு நான் காவலாளியா? அந்த ஆவியலுக்கு நிஸ்சாரமான வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவனை நான் அழிச்சு காட்டிட்டேன். அழிச்சு கிறிஸ்தவனை ஒருத்தன் அழிக்க நினைத்தா தேவன் அவனை அழிப்பார். பாருங்க, நான் 1975 இந்த மெரினா பீச்சில் வரும்போது ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி கொண்டு நிற்கிறார். அடிக்கடி மூக்குப்படியை வச்சு கரெக்டுன்னு இழுப்பார். இழுத்துட்டு அவர் பேசுகிறாரு பாருங்க, ஒரு அறிஞர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் தெரியுமா? கிறிஸ்தவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்காதே, கிறிஸ்தவனை அழிக்கணும்னா பேசாம இரு, அவனுக்கு தொந்தரவு பண்ணாத. அவர் சொல்கிறாரு. ஒரு நல்ல அறிஞர் பேசுகிறாரு. அடிக்கடி மூக்குப்படியை நமக்குன்னு இழுத்துக்கிடுறாரு. நிறைய ஆள் கூட்டம். அவளை நாங்கள் போய் எட்டி பார்க்க போனோம். அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்தவனை அழிக்கணும்னா அவனை தொந்தரவு பண்ணாத, அவன் குசிச்சு குடித்து திருப்தியாக படுத்திருப்பான். படுத்திருக்கும் போது ஆண்டவரே அவனை அழிச்சு போடுவார். ஆனால் அவனை அழிக்கணும்னு நீ நினைச்சால் கிறிஸ்தவம் வளரும். கிறிஸ்தவர்கள் படிப்படியாய் முன்னேறுவார்கள். அப்பான்னு கூப்பிடுவான், அவர் உத்தரவு கொடுப்பார். ஒரு உலக மனுஷன், உலகத்தில் அறிஞர் என்ற பட்டம் பெற்ற ஒரு அரசியல்வாதி பேசி கொண்டிருந்ததை கேட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம். அப்படியானால் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க நினைச்சா அது வளரும். பாருங்க, எத்தியோப்பியா தேசம் முழுவதும் இந்த மோதுதல். அன்றோட பிள்ளைகளை ஒடுக்க 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 கற்பர்களெல்லாம் இந்த காயின் இருக்கானே, அவனுக்கு காவலாளியோ அப்படின்னா ஒன்று வச்சு ஒன்று பேசுகிற பையன். முதல் பிறப்பு சுதந்திரம். அவன் யாரால உண்டானவன்? 1 யோவான் 3:12 படிங்க. அவன் யாரால உண்டானவன் பார்ப்போம். நான் உங்களை குழப்பறேன்னு வேண்டாம்,
வசனத்தை சொல்லு. மூன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம். பார்த்தீங்களா, அவன் உண்டானது யாரால? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். போதும். சகோதரனை பாய்க்கிறவன் மனுஷ கொலபாதகன். அப்படியானா உங்க கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க சகோதரன் அன்பே பிரதானம் என்று பாட்டு பாடக்கூடிய நீங்க எத்தனை பேர் ஒரு சகோதரனை காணுமோ உங்க உள்ளம் சந்தோஷப்படுது? அவனை அழிக்கணும் ஆண்டவரே. இந்த பாசுகாட்ட சொல்லி அவனை கொல்லும், நொறுக்கும், அவனை உடையும், அவன் உச்சந்தலையை மண்டையை அடித்து உடையும். தவறுங்க, நான் சாட்சியில் சொன்னேன். ஒரு பொம்பளை கேட்டுருக்கா, ஒரு மந்திரவாதத்துக்கு சவால் விடுதான். என்ன சவால் தெரியுமா? டே கிறிஸ்தவா, உனக தெய்வம் பரிசா, எனக்கு தெய்வம், எல்லா கிறிஸ்தவனும் படக்கு படக்கணும்னு அடிச்சிட்டுங்க. நானும் போய் சேர்ந்தேன். எனக்கு ஒன்று தோணிச்சு, என்னடா இந்த மந்திரவாதி அவ்வளோ பெரியவனா? அவன் பெரிய பேர் கேட்ட மந்திரவாதி. அந்த தேங்காயெல்லாம் நூலில் கட்டி விட்டு அந்தபடி கிறங்கி வந்து உட்காரும். உடனே இங்கேருந்து கொண்டு ஊதுதான். அந்த வீட்டில் உள்ள எல்லாம் கிடந்து பேயாடுறாங்க. நான் போய் சொன்னேன், இடை சபிக்கப்பட்ட பயலே மந்திரவாதி, நாளைக்கு இந்த நேரம் நீ செத்து கிளவுழுவேன். என்ன நான் சொன்னா தெய்வம் சொன்னாரா தெரியாது. எனக்கு பெரிய கோபம். இந்த மந்திரவாதி போய் எப்படி இந்த ஊழியக்காரனை பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஊழியக்காரன் பஞ்சாதியும் டப்படப்படப்படா அடிச்சுட்டு இருக்காங்க. பயந்தாங்கொல்லி ஆவியாடா அவனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு இவங்களுக்கு விரோதமாக சூன்யம் எத்தனையோ ஆட்களை கூட்டிட்டு வந்து அவன் வீட்டில் அவன் துள்ளலும் ஆட்டமும் அவன் பூ எடுத்து வச்சுட்டு ஒரே குத்தாட்டம். நாங்கள் இங்கேருந்து ஜபம் பாருங்க. மந்திரவாதம் செய்த மந்திரவாதி செத்து கீழே விழுந்தான். ஸ்பாட் அவுட். உடனே ஒரு பொம்பளை வந்து சொல்ல, பாஸ்டரே நீங்கள் எப்படி இங்கே வச்சு எங்கள் மாமியாரை கொல்லணும் இதே போல். பாருங்க, ஒரு தேவ மகனுக்கு விரோதமாய் அவன் யாரா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய நாமத்தை அவள் பிடித்து கொண்டு போகிறவன், ஆண்டவரே கிரியை செய்யும் என்று ஜபித்த போது மனது உருகி ஜபித்தோம். ஊழியக்காரன் பயந்து நடுங்கி, உனக்கு பிள்ளைய நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அவன் சவால் விடுகிறான். இவனுடைய வேற அறுக்க வேண்டும் ஆண்டவர் என்று ஜபித்த போது ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். விசேஷமாக 3 ஊழியக்காரர்கள் ஜபித்தார்கள். அவன் அங்கே இருந்த மந்திரவாதம், இங்கே இருந்து ஜபம். மந்திரவாதிகள் இருந்து ஓட்டவும் பிடிச்சாங்க. இவன் செத்துக்களை ஒடுங்க ஒரே ஒப்பாருங்க. நாங்கள் மந்திரவாதம் செய்து தள்ளிட்டு போட்டோம். அப்போ உடனே ஊர் கூடியாச்சு. ஊர் கூடி நாங்கள் போடுவோம் இல்லை, எங்கள் ஊர் நாங்களாம் ஓடைங்கண்ணா சோத்திரம். அப்போ இப்படி மந்திரவாதம் அவன் செய்ததுக்கு இது பண்ணிட்டு இதாக நைட்டு 1 மணிக்கு அவன் செத்தான். நாங்கள் ஜோம் பண்ணோம் ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்த அந்த ஊரில் சொன்னாங்க, கரெக்டு, இந்த தெய்வம் தான் பெரியவர். யார்? இவங்களுக்கு தெய்வம். இவன் எத்தனை பேரை சதிச்சவன். அது மட்டும் இல்லை, நாங்கள் சொன்னோம், பாரு உனக்கு ரப்பர் தோட்டம் பெருஞ்சொலம்பில் இருக்கக்கூடிய 37 ஏக்கர்லையும் தீப்பிடிக்கூடாது. இன்னும் பொறாமையில் சொன்னோமோ எரிச்சலில் சொன்னோமோ எங்களுக்கு தெரியாது. அங்கே தீ, ஒரே தீ 37 ஏக்கர் எரிஞ்சு நாசமாக போச்சு. போ, மந்திரவாதியோட குடும்பம் அட்ரஸில் போச்சு. ஊழியக்காரன் முழு தைரியத்தோடு இது பண்ண நான் மகளை இது செய்துருவோம், பையனை அப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சிருவோம், நாங்கள் அப்படி வச்சிருவோம். அவனுக்கு 100 கூட்டம் காவி உடைங்க தரிச்சிட்டு ஒரு கூட்டம் அங்கே நின்று ஜெய்கால் என்ன தள்ளி விழுந்தாங்க. பாருங்கள் தேவன் அங்கே கிரியை இவ்வளோ பாருங்கள் என்ன சந்தோஷப்படணும். ஒரு ஊழியக்காரன் பயந்து நடுங்கி இருந்து ஊழியம் செய்ய முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது எண்ணாமல் மாமியாரை கொள்ளைக்கு ஜெயிச்சாங்க. இப்படிப்பட்ட நதிக்க பேருதான் அந்த சோத்திரம் மோதி திரும்புதல். காயினுடைய ஆவி சகோதரனை பயிக்கிறவன் மனுஷ கொலபாதகன். 2ஆம் ஆற்றுக்கு கீஹோர் என்று பெயர். மோதி திரும்புதல். எத்தியோப்பியருக்கும் உங்களுக்கும் சண்டை உண்டு. சண்டை இல்லாமல் பிரதமர் நினைப்பார் ஒரு ஒத்துரம் வருது. மனைவி நினைக்கும், எனக்கு புருஷனுக்கு ஒரு கேடும் பெறாமல் நாங்கள் அணுக்குனுக்கு போடாமல் சொர்க்கராஜ்யத்தில் போனோம். ஒரு ஒரு அம்மா கேட்டது பாருங்கள், காளி பிசானால் பந்திக்கப்பட்டு சரீரம் முடித்து நொறுக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சொன்னார்கள் கிடைக்காது. கெமிஸ்ட்ரியில் அந்த பொம்பளை போல் கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அதிசயம். அத்தனை கெமிஸ்ட்ரியில் நல்ல ஞானம் உள்ள ஹைஸ்கூலுக்கு பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர் பேர் ஐமாவதி. அந்த அம்மாவை அப்படி டாபோல ஒடிச்சு ஒருத்தனுக்கு விவாகத்துக்கு கேட்ட போது அவள் சொன்னாலாம், ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் எனக்கு போதும். அவன் காலை விழுந்தான்னு சொல்லுகிற குளுத்துறையில் ஒரு கோயிலில் போய் மந்திரவாதியை பிடிச்சி இது பண்ணி அந்த பொம்பளை அட்மிட். இப்போ ஆஸ்பத்திரியில் எவிச்சு வெளியே கொண்டு வந்தாச்சு. அந்த பொம்பளை இப்போ ஸ்கூலுக்கு பாடம் எடுக்கிறது இருக்கும்போது அந்த பொம்பளை ஐஸ்வர்யவானுக்கும் லாஸ்டருக்கும் கதையை சொல்லிச்சு.
ஐஸ்வர்யவான் உலகத்தில் லெஜூரியஸாக வாழ்ந்தான். லாசரு கஷ்டப்பட்டான், தரித்திரவாசியாக இருந்தான், மறித்து ஆபிரகாமுடைய மடியில் இந்த லாசரு உயர்த்தப்பட்டான். இவன் பாதாளத்தில் உங்களுக்கு என்னடா விரும்புறியான்னு கேட்டான் அந்த அம்மா. கேட்ட உடனே ஒரு இந்து பையன் எழும்பி சொன்னான், டீச்சர், இங்கே ஐஸ்வர்யவானை போலவும் அங்கே லாசருவை போல நாங்கள் இருக்கணும். எவ்வளவு புத்தி பாருங்க, சின்ன பையன். அந்த பையன் சொன்னான், ரெண்டும் நடக்காதடா, ஒன்று தான் கிடைக்கும் என்று சொன்னார். உனக்கு அந்த பையன் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கேன். அது சொல்கிறேன். அந்த டீச்சரத்தில் கேள்வி கேட்ட அந்த பையன் அது ஒரு இந்து ஸ்கூலு. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு தக்கபடி இன்னைக்கு மந்திரவாதம் செய்தவன் நாங்கள் ஜெபித்து முடித்த 3ஆம் நாள் க்ளோஸ். இப்போ அவங்க நிம்மதியாக இருக்காங்க. சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாய் அந்த பிள்ளைகளை வளர்த்தின விதம் அதிசயம். நான் கண்ணால் கண்டவன். ஏழை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மக்களுக்கு உங்களுக்கு மோதி திரும்புதல் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். 3ஆவது ஆரம்பம். இனி பாத்தீங்களா, இதக்கேல். 3ஆவது ஆற்றுக்கு பெயர் என்ன? இதக்கேல். பெருமூச்சின் துணி. பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஜபம், ஒப்பாறு வைத்து ஜபிக்கிற ஜபம் பெருமூச்சின் துணி. இதுக்கு இதக்கேல் என்று பெயர். 3ஆம் ஆற்றுக்கு என்ன பேரு? இதக்கேல் என்று பெயர். அதற்கு பெருமூச்சின் துணி என்ற அர்த்தம். பெருமூச்சு விட்டு தேவ மக்கள் ஜபிக்கிறார்கள். ஜபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்போ இதக்கேல் என்று பெயர். அதுங்க என்ன செய்யுமாம்? பார்த்தீங்களா, அசிரியா தேசத்துக்கு கிழக்கே ஓடும். அசிரியாவில் இருக்கிற ராஜாக்கள் இஸ்ரவேலருக்கு வழிவிடலை. எப்பொழுதும் தேவ மக்களோட ஃபைட்டிங் செய்யக்கூடியது. தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இந்த அசிரிய ராஜா ஒருவன் கேட்கிறான், டேய், நம்ம இங்கே இருக்கிற ரகசிய தாங்க சொல்லுகிறவன் யாரானாச்சு? அதான் சொல்கிறான். அப்போ ஒருத்தன் சொன்னான், ஆண்டவனை அங்கே ஒருத்தன் இருக்கிறான், நீர் இங்கே மூச்சு விட்டா மதி. அவன் சொல்லுவான், நீர் சுவாசத்தை அப்படியே எடுத்து இப்படி விட்டுட்டா மதி. அவன் சொல்லுவான், ராஜாவே போக வேண்டாம், ஆபத்து. அவன் காப்பாற்றப்படுகிறான். ஒன்றால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே நான் அவனை ஒரு கை பார்க்கணும். யார? இந்த மூச்சு விட்டானே, நீ மூச்சு விடா சொல்லுனே, அவனுக்கு பேர் என்னது? எலிசா. அந்த எலிசாவை முதல்ல பிடிக்கணும். இன்னும் காலமே இருட்டோடு இருட்டாக விடிய காலத்துக்குள்ளே வந்தால் தான் அவனை பிடிக்க முடியும். ஆனபடியால் விடிய காலம்னா இங்கே ஊழியத்துக்கு போயிடுவான். ஆனபடியால் இவனை பிடிப்பதற்காக குதிரைப்பட்டைகளும் வந்து நிற்கி காலமே உறக்கம் தூங்கி கேயாசி இப்படி கண்ணை திரும்பி பார்க்க குதிரைகளை கண்ட உடனே முட்டடிச்சு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய சிசேன் அப்படி டக 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 டகன்னு அடிக்கிறான். ஆண்டவனே வந்து நிற்கணும். நான் பாருங்க, குதிரைகளும் ரதங்களோட நிறைய பேர் வந்து நிற்கணும். நமக்கு ஆபத்து. நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கிறோம். மற்ற விசுவாசம் எல்லாம் நம்ம அதை அழிச்சு போச்சணும். இப்போ நம்ம 2 பேரும் க்ளோஸ் என்று சொல்லும்போது இவர் எழும்பினார். எழும்பி, ஆண்டவரே இந்த பையில கண்ணை முதல்ல துறையும், வந்தவனை கொல்லுன்னு ஜெபிக்கல. நம்மளங்க சொல்லுவோம், அந்த வந்தவனை ஆட்டிக்கும் குத்தும், என்னை பொறுத்தவரை அதையும் செய்வேன், இந்த வந்தவனை நாசமாக போட்டுன்னு அதே வரும் எனக்கு வாயில். ஆனால் அவர் சொன்னார், இந்த பையன் என்ன கூட இருக்கான கேயாசி, இவனை கண்ணை துறையும். இவன் கண்ணு திறக்கப்பட்ட உடனே கண்டான் அக்கினி ரதமும் குதிரை வீரனும். பாருங்க, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்துக்குள்ள இருந்தவன் கண்ணு குருடாக்கப்பட்ட இவன் கண்ணு திறக்கப்பட்டது. கேயாசியுடைய கண்ணு திறந்தது. இப்போ இவர் வந்தார் பாருங்க, ஆசாமாரே கண்ணை குருடாக்கி ராஜாவோட பாஜப்பட்டே தொங்கினான். சாப்பாடு கொடுத்து அனுப்பும். அசிரிய ராஜாக்களுக்கும் தேவ மக்களுக்கும் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? ஃபைட்டிங். அந்த ராஜாக்கள் நமக்கு ஆப்போசிட்டாக இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டருக்கு விரோதமாக பீலியம் ஆண்டவரை கொல்லும். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட இந்த பயலுக்கு நைஸாக கொடு, ராஜ கன்னிகளை கொண்டு பாவம் செய்ய வை, தேவன் ஓடிடுவார், ஒரு வீட்டில் சாவான் என்று துர் ஐடியா. கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவன் ரகசியத்தை அறிந்தவன் அசிரிய ராஜாவுக்கு துணை போகிறான். அவர் சொல்லுவார், இந்த பேலியாளின் மகனுடைய காலடி ஓசை கேட்கிறது சுவிசேஷம், என்னை கொல்ல வேணாம். தீர்க்கதரிசி சொல்கிறார், காலத்தின் செய்தியாளர். நம்மளை எலிசாக்களை போல எலியாவை போல எழும்பி நிற்க வேண்டிய நாம் அசிரிய ராஜா என்று சொல்லக்கூடிய உலகத்தின் அதிபதி சோத்திரம். இவன் சொல்கிறான், என்னென்னு சொல்லுகிறான், இவனுக்கு கண்ணு குருடாச்சு, குருடானவனுக்கு கண்ணு திறந்தது. சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்லி அவரை சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார்கள். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கீல் என்று பேர். இதக்கீல் என்றால் பெருமூச்சின் தொனி என்பது ஆவிக்குரிய அர்த்தம். தேவனுடைய ஜெபத்தின் பலனாக தேவனுடைய அநேகருடைய கண்கள் திறக்கப்பட, அநேகருடைய கண்ணை குருடாக்கி ஆண்டவருக்கு முன்பாக பாருங்க. எங்கள் ஊர் பக்கத்தில்
ஒரு கணவன் மனைவி விவாகம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறது. அவர்கள் விதமாகி ஜெபித்தார்கள். ஆண்டவரே கூட்டத்திற்கு போகிறோம். இது வருஷப்பிறப்பு கூட்டம், 1915ஆம் ஆண்டுடைய வருஷப்பிறப்பு ஆராதனை. அதுக்கு போகிறோம். நைட்டெல்லாம் எங்களுக்கு கூட்டம் உண்டு. என்னை வீடை பாதுகாத்துக்கொள்ளும். திருடமாக இருந்து 4 பேர் இங்கே உள்ளே வந்து ஆண்டவரை பார்த்துக்கொள்ளும் கூட இரும். இவன் சொல்லியதெல்லாம் ஆட்சேபிச்சு இங்கே பேசினாங்க. கணவன் மனைவியும் கல்யாணமான புதுசு. இவங்க ஆராதனை ஒரு நாள் கூட முடக்கிறது கிடையாது. சிலர் தேனலுக்கெல்லாம் ஓடிடுவாங்க கல்யாணம் ஆனால். அந்த பொண்ணு சொல்லும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நம்ம பொண்ணுங்களை சொல்லும், அது 2வது பார்த்துக்கலாண்ணே, இந்த வாரம் போகண்டாம், ஆண்டவர் அங்கே நம்ம பற்றி தெரியும், நம்ம புதுசாக கல்யாணம் ஆச்சணும், ஆனபடியால் தேனலுக்கு போகணும்னு சொல்லும். ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நமக்கு ஆராதனை தான் மெயின். பிள்ளையும் தூக்கி கொண்டு அவர்கள் போனார்கள் கூட்டத்திற்கு. கள்ளமாரி இருந்து சொன்னானுவா நல்ல காரியம். அவங்க அங்கிட்டு போக கதவை திறந்து உள்ளே போய் அங்கே இருந்ததெல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து, நகை வேண்டாம், எனக்கு வெறுப்பாக இருக்குது, புருஷனுக்கு அனுமதியை கேட்டுக்கொண்டு நகையை கலட்டி எல்லாம் வச்சதெல்லாம் அரைஞ்சாங்க. எங்கே இருக்கிறதெல்லாம் கேட்டு மனசிலாக்கி வச்சுட்டு இங்கே உள்ளே போய் எல்லாத்தையும் மூட்டை கட்டினாங்க. மூட்டை கட்டிட்டு சொகுசு அங்கேருந்து சாப்பிட்டாங்க. அவங்க இது பண்ணி வச்சு 4 பேரும் எடுத்து நல்லா அழுனாங்க. அவங்களுக்கு வருஷப்பரப்பு பாருங்கள். வருஷப்பரப்பு முடிஞ்சு அவங்க கறியெல்லாம் எடுத்து இது பண்ணி வச்சுருந்தா அதையெல்லாம் இவங்க தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு மூட்டைங்க வந்து திரும்பினாங்க. திரும்பினா கதவெல்லாம் திறந்துருக்க போல இவங்களுக்கு தெரியுது. இவங்க சுற்றி வராங்க. எங்கோடி போ அவங்க நினச்சாச்சு, இந்த கள்ளமாறு 4 பேர் என்ன நினச்சாங்க தெரியுமா, நம்ம இப்போ கதவு ஓப்பனாக இருந்தது, அது வழி திறந்து இப்போ ரோடு வழி வந்து கொண்டிருக்கான்னு ஒரு பிரதிமை. ஆனால் அங்கே தான் கிடந்து சுற்றுறாங்க. இவங்க ஜபிக்கும் போது அந்த 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 பொண்ணும் புருஷனும் ஜபித்தார்கள். ஆண்டவரே, எங்களை வீட இப்போ நான் யாரும் இல்லை வாட்ச்மேன், ஆனால் நீர் தான் வாட்ச்மேன் இருந்தால் இது பண்ணிக்கணும், ஒவ்வொரு பொருளையும் நீர் பாதுகாத்துக்கணும், நாங்கள் உண்மை மையப்படுத்த போகிறோம், நீர் எங்களுடைய வீட்டுக்கு காவல் வையும் என்று சொல்லி 2 பேரும் ஜபித்தார்கள். பிள்ளையை தூக்கி தோல்லப்பட்டார்கள். அங்கே பூட்டிட்டு போனாங்க. இவங்க அங்கே கடந்து ஊற்றி இவங்க நினைக்கிறோம் ரோடு வழி போய் கொண்டிருக்கிறோம். காலுவை விடிய காலம். அங்கே பகலில் ஒரு ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனை முடிந்து இவர்கள் ஒரு 3 மணிக்கு இங்கே வராங்க. 4 பேர் நடந்து சுற்றி கிடக்கணும். ஏய் என்னன்னு கேட்டணும். ஆராதனை என்னன்னா, அந்த திருடை உடுக்கம் பார்த்தா மூட்டை கட்டி தலையில் வச்சுருக்கு. உடனே அந்த ஆள் பிடிச்சி பின்னாடி கையை கட்டி இது பண்ணோன்னா உங்களுக்கு உணர்வு வந்தது, நாங்கள் இங்கே தானா சுற்றுறோம். திருடன பொருளையும் வேறு எங்கிருந்த ஒரு வீட்டில் திருடி இருக்காங்க. அது திருடிட்டாங்க. 2வது வீடு இது. எல்லாத்தையும் அவன் இந்த 4 பேரையும் பயங்கர பராக்கிரமசாலிகள். அவன் புருஷனை பார்த்தா இப்படி நோஞ்சான போல இருக்கான். அப்படியே நிசாரமாக பிடிச்சி கையெல்லாம் ஒடிச்சு கழிச்சு கட்டியிருக்கிறான். அவன் சொன்னான், எனக்கு அவங்கள பிடிக்க எந்த பலமும் இல்லை, போலீஸாரங்க வந்து கொடுத்தாங்க. சரியா, அதை நான் விவரிக்க வரல, விட்டு விடுகிறேன். எனவே தேவன் தன்னுடைய வீட்டுக்கு காவலாகி நின்றார். அப்போ 3ஆம் ஆற்றுக்கு என்ன பேர்? இதக்கேல் பெருமூச்சின் தொனி. அங்கு அசிரிய அந்த ராஜாக்கள், தேவ மக்களுக்கு விரோதமான ராஜாக்கள், சீரியா ராஜா, சோத்திரம் பெலிஸ்தன், இவர்கள் மத்தியில் நடக்கிற அது யுத்தத்திற்கு ஒப்பனையாக தீர்க்கதரிசிகளை அழிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற ஆவி பெருமூச்சு விட்டு அநேகர் ஜெபிக்கிறாங்க. தேவ மக்கள் உபத்திரவம் தாங்க முடியாமல். ஆனால் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை அழியும், அவர்களை தாறுமாறாக்கும். இயேசு சுவாமின்னாருக்கு ஐயா பேர்? சுவாமி. வேத புஸ்தகத்துக்குள்ளே நீங்கள் படித்து பார்த்தா யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 அந்த தர்சீசு கப்பலில் இருந்தவர்கள் சொன்னார்கள், சுவாமி ஒரு வேளைக்கு இறங்குவார் என்று சொன்னார்கள். சுவாமி என்றால் விக்கிரகம்னு அர்த்தம். நீங்கள் சோத்திரம் அந்த நியாயாதிபதி புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு தாய் சாபம் போடுகிறார். 1100 வெள்ளி காசு காணாமல் போனபோது அந்த தாய் இதை எடுத்தவன் நாசமாக போட்டுன்னா. அப்போ பையனாக எடுத்தது. பையனுக்கு தெரிஞ்சது அம்மா சாபம் போட்டால் பலிக்கும். இந்த 1100 வெள்ளி காசு அம்மா நான் தான் எடுத்தேன். ஐயோ மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அதில் 200 வெள்ளி காசை எடுத்து ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அரை வீட்டில் உண்டாச்சா. சுவாமிக்கு அதுக்கு இது பண்ணா. நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது பொண்டாட்டியும் சாமி, கல்லும் சாமி, நாயும் சாமி, எல்லாம் சாமி. இந்த சாமி என்று சொன்னால் விக்கிரகம்னு அர்த்தம். இன்னும் அநேகர் ஜெயிக்கும் போது இயேசு சுவாமி, கூட இரும் சாமி, பார்த்துக்கொள்ளும் சுவாமி, அன்பா தமிழ்நாட்டில் பேசுறது பிள்ளையா சுவாமி, சிலவர் தம்பின்னு இருப்பாங்க. சோத்திரம், நல்ல காரியம் நடத்துங்க, நான் உங்களை குற்றப்படுத்தினேன்னு வேண்டாம். ஆனால் விக்கிரகத்துக்கு தான் பேர் 2 இடத்துல சொல்லியிருக்கு. இந்த 2ம் விக்கிரகத்துக்கு தான். தர்சீசு கப்பலில் இருக்கிறது பொன்னும் வெள்ளியும்.
அது தகடாக்கப்பட்ட வெள்ளியும் பொண்ணும் தான் அதில் இருந்தது. சுவாமி ஒருவேளை இறங்குவார் என்று சொன்னார்கள். குணப்படாத கூட்டம் அது. எனவே நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை சுவாமி என்று சொன்னால் அவருக்கு அல்ல, ஜீவனுள்ள தெய்வன். எங்கள் தெய்வம் யாரு? உங்கள் மரத்தை கனியினால் அறியலாம்னு சொன்னார். ஜெபிக்கும் போதே தெரியும் இது நல்ல மரமா கெட்ட மரமான்னு. சரி, அதனால் குற்றப்படுத்தினேன்னு வேண்டாம், வேதனைப்படாதீங்க, மன்னித்து கொள்ளவும். என்னடா எங்கேண்டு ஒரு குள்ளா பயம் வந்ததுன்னு எங்களை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ ஐயா, எங்களுக்கு ஐயா அப்படி தானே யோசிச்சு கற்றுக் கொடுத்தாரு. ஐயா இல்லை, இந்த வேத புஸ்தகம் எது தர அதை செய்யுங்க. சோத்திரம். அடுத்த ஆற்றுக்கு பேர் என்ன? ஐபிராத்தி என்றால் ஆவிக்குரிய கனி என்பது அர்த்தம். 4 ஆற்றுக்கு பேர் என்னது? ஐபிராத், ஆவிக்குரிய கனி. இது எங்க காக்கவும் வைத்தார். பாருங்க, இந்த 4 நதிகளும் ஏது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 பாருங்க. உன்னதத்தில் ஒரு நதி, அங்கேருந்து புறப்பட்ட யோவான் சொல்லுகிறார், எவன் மேல பரிசுத்தாவி வந்து இறங்குறதோ அவர் தான் மனுஷகுமாரன் சாட்சி கொடுத்திருந்தான். 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியான புறாவப்பல ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்குறதை சீசர்கள் கண்டார்கள். அவர்கள் கண்ணார கண்டதும் காதார கேட்டார்கள். பிதா சொன்னார், என்னுடைய நேசபுத்திரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். குமாரன் தண்ணிக்குள்ள நிற்கிறார். 3ம் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் பாரும் என்றே கூப்பிடுதே, பாரும் என்றே கூப்பிடுதே. தேவசாயல் அந்த அம்மா பாடுறாங்க. யாரு? உங்கள் ஊரில் வாழ்ந்த சாரால் தான் ஒரு வழி என்ற அம்மா. சோத்திரம். அது அவங்களுக்கு பாடத்தக்க கிருபை இருக்கிறது. இது பாடினார்கள், நான் தேவனோடு இருப்பேன் என்று பாடினார்கள். அந்த மத்தேயு என்று சொல்கிற முதல் ஆற்றுக்கு சோத்திரம் ஆவிக்குரிய நீர்வீழ்ச்சி யோவானுடைய அந்த மத்தேயுடைய அந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சோத்திர இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லா 4 அதிகாரம் அதைத்தான் சொல்கிறது. மார்க்கில் சோத்திரம் உலக மனுஷனுக்கு நமக்கு நடக்க யுத்தம், இதை குறித்து தெளிவாய் எழுதினார். லூக்காயில், யோவானில் நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், கனியை குறித்து சொன்னார். அது ஆவியின் கனி. இந்த 4 ஆற்றுக்கும் பேர் என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷமும் ஒரே நதியாகிய இயேசுவை குறித்து உயர்த்தி பேசுகிறது. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும். பாருங்கள், வேதத்திலே ஒரு மனுஷன் சொன்னார், சோத்திரம், எருசலேமுக்கு போய்விட்டு தள்ளுபடியாகமத்தை குறித்து சொன்னார். அந்த மனுஷன் அங்கே எழுதி வைத்திருக்கிறதாம், மனசாட்சியில் சூடுண்ட சிலர் 8 ஆகமங்களை எழுதினார்கள் என்று சொன்னார் அந்த மனுஷன். என உள்ளத்தாய் தொட்டபடியால் நான் சொல்கிறேன். 8 ஆகமத்தின் அத்திச்சூடி ஆகமம், ஆமோஸ் ஆகமம் போன்ற ஆகமங்களை தள்ளுபடி செய்துவிட்டு இந்த கடைசி தீர்க்க தரிசனம் ஆகிய சோத்திரம் மல்லியா தீர்க்க தரிசனத்துக்கு தொடர்புடைய ஏதென்று கேட்டால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்தையும் சேர்த்து அந்த 8 ஆகமத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டு ஒவ்வொரு அந்த மற்றதெல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் கணித்து 8 ஆகமத்தை தள்ளுபடி செய்தார்களாம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை வேத பண்டிதர்கள் சொன்னதாக அந்த மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சாட்சி கொடுத்தார். ஏழை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 நதியும் ஒரே நதியாகிய இயேசுவை குறித்து சாட்சி அடைகிறது. யாரை குறித்து சாட்சி பண்ணுகிறது? இயேசு கிறிஸ்து. அதில் யோவான் 7:37 படிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர்கள் என்று பிரசங்கித்தார். பரிசுத்தாவியை குறித்து பேசினார். அந்த தண்ணீர் ஏது? தம்மை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள துறவுகள் பொட்டி புறப்படும். பொட்டி புறப்படும். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். தனக்குத்தானே பக்தி விரித்து உண்டாக்க பாஸ்டர்மார்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்நிய பாஷையும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனமும் ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிஞ்சு போகும். ஆனால் அன்பு தான் நினைக்கும். அன்பு எங்கேருந்து வருது? இந்த அபிஷேகத்திலிருந்து தான் வருது ஐயா. அல்லாத நம்ம அன்பெல்லாம் எப்படி? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அபிஷேகம் வரைக்கும் முன்னாடி
பாபில் கோபுரம் கட்டி உயர்த்தப்பட்ட போது பாசைகளை தாறுமாறாக்கினார். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது 120 பேர் காத்திருந்தார்கள். ஒரு பேதுரு பிரசங்கித்ததை அந்த தேசத்தில் உள்ளவர்கள் உணரத்தக்கதாய் அந்த ஆவியானவர் ஒருங்கிணைத்தார். ஒருவன் அவனுடைய லாங்குவேஜிலே பேசுகிறான். இந்த அபிஷேகம் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக்கினார். அந்நிய பாசையிலே பேசுகிறவன் தனக்குத்தானே பத்தி விரித்து உண்டாக்க பேசுகிறானாம். அப்போ இந்த நதி எது? பரிசுத்தாவியாகிய நதி. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். கணுக்கால் அளவு, முட்டளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் அளவு, 4வது அளவு நீச்சலின் அளவு. அந்த ஆவிக்குள்ள நீச்சல் பண்ணனா பொறாமை, எரிச்சல், வன்கண்ணு, அடுத்தவங்களை குற்றப்படுத்தினாலும் நான் சகோதரனை குற்றப்படுத்திக்கிட்டேனே, ஆண்டவரே மன்னியும் என்ற பரிசுத்தாவியானுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல பேசுகிறவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி தேவனை மையப்படுத்த தொடங்கினா இங்கே இருக்க பேய்களெல்லாம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வேடி பறந்துடும். சோத்திரம் பாருங்க, ஒரு ஆளுக்கு வீட்டில் எண்ணூத்திரமாம். இங்கேருந்து இவங்கள் ஜபிக்க அங்கே போகும், அங்கேருந்து திரும்ப இங்கே அடிச்சிடுவான். பாவம் ஒரு பூஜை பண்ணி இங்கே அனுப்பிடுவான். இந்த ஊழியக்காரில் ஒருத்தனுக்கு இல்லை அந்த ஆவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வரம் இருந்தது. ஒன்று சொன்னாங்க, சரி இப்படி வச்சுக்கிற மவனை நாங்கள் ஆறுன்னு காட்டுறோம். அவனுக்குள்ள அந்த அக்னி அபிஷேகத்துடைய மகிமை இருந்தது. அதுபோல் கிப்டுள்ள ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். தனக்குத்தானே பக்தி வித்து உண்டாக்க பேசுகிறான். ஆவியினால் அக்கினினாலும் ஞானஸ்நானம் உமக்கு இருக்கு. நான் அவருடைய பாதரட்சியை பார்ப்பதற்கு பாத்திரம் இல்லை, அவர் ஆவியினால் அக்கினினால் ஞானஸ்நானம் தருவார் என்று உண்மை குறித்து சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு முழங்கால் படிடணும். இவன் அந்நிய பாஷை பேசினான். அது அங்கே அவன் தூதர் பாஷை பேசினான். 2 பேரும் பேசினதை ஆவியானவர் வந்து இவன் பேசினதுக்கு அர்த்தம் என்னது, அது இப்படி இன்ன லாங்குவேஜில் எல்லாம் நீ பேசி அந்த கெட்டை எரிச்சு போடுனார். கெட்டு எறிந்தது பாருங்க, மந்திரவாதியோட குடும்பத்தில் 3 அண்ணம் ஸ்பாட் அவுட். எத்தனை வருஷம் அந்த ஆள் சாட்சி கொடுத்தார். நாங்கள் 17 வருஷமாய் ஒரு சகோதரி இழந்தோம். தொடர்ந்து நாங்கள் வேதியிலும் வேதி படுக்கையிலும் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஒன்று இல்லை என்று சொல்லுவார். இங்கே மந்திரவாதம். இந்த வீடு அவனுக்கு வாங்கணுமா, அவனுக்கு மகனுக்கு, யாருக்கு? இந்த மந்திரவாதிய மகனுக்கு. அதுக்காக இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுறது. வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஜபித்தார்கள். தேவவல்லமை புறப்பட்டு சென்றது, கெட்ட எரித்தது. சமாதானம் இல்லாமல் ஒருவன் குளத்திலே சென்று விழுந்து சத்தான். தீப்பற்றுகிறது என்று சொல்லி, தீப்பற்றுகிறது என்று. அவன் தேவ மக்கள் கேட்ட வரங்கள் இருக்கிறது. வரங்களும் வல்லமைகளும் 1 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவனுக்கு இந்த ஆவியினால் குணமாக்கிறவரும், ஒருவனுக்கு இந்த ஆவியினால் அற்புதங்களை செய்யும் சக்தி, ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஒருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தல். சோத்ரம் இதெல்லாம் ஆவியானவர் கொடுத்து வச்சிருக்கிறார் சபையில். ஆனால் ஊழியப்படுத்த தெரியாமல் இருக்கணும். என்ன இருக்குன்னு தெரியாது. அதவா பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. அவர் குருடனுக்கு வழிகாட்டுற குருடனே, அவர் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தனை நேசிக்கிறார், சிநேகிக்கிறார், விடுவிக்கிறார்னு சொல்லுவார். ஆர்காட்டிங் இப்போ பிரதர் மோகன்சியை பயன்படுத்துகிற போல என்ன பயன்படுத்தணும்னு கிடையாது. எனக்கு சத்தம் வேறு, அவருக்கு சத்தம் வேறு. எனக்கு சத்தம் ஆட்டின் சத்தமான ஆட்டின் சத்தம், இன்னொரு ஆள் குதிரைக்கு சத்தமான குதிரை கணைக்கும், மயிலாகவும் கோழி கூவும். அவருடைய பாசையில் அவர் தேவனை மையப்படுத்த வேண்டும். சோத்திரம் இவர்கள் மையப்படுத்தும் போது தேவனை மையப்படும். அக்னி இறங்கி அதை எரித்து சாம்பலாகும். செய்தவன் க்ளோஸ். எத்தனை எண்ணம், எத்தனை 1 2 வாழ்க்கையில் அநேக எங்களை அழிக்க நினைத்தவங்க வண்டியை கொண்டு மாதிரி பார்த்தாங்க. வண்டி கொண்டு வந்தாங்களே, பயப்படாதப்பா ஒன்றும் இல்லை, நீ 2 வீலரில் போயிட்டு இருக்கோம், எங்களை மேலே கொண்டு இடிக்க வந்தவன் ஒரு மரத்தில் போய் இடித்து கோவிஷெட்டுப்பாளையத்தில் 3 பேர் அவுட். இவனால இப்போ கொண்டு தர்றேன் மந்திரவாதி. தேவன் உன்னை காத்தால் தன்னைத்தானே இடித்து சாவான். தேவ மக்களுக்கு தேவன் வரங்களும் வல்லமைகளும் கொடுத்து வைத்திருக்கிறார். எனவே அந்த வரம் இறங்கி கிரியை செய்யும்போது நீ விடுவிக்கப்படுவாய். 17 வருஷம் பாருங்க அந்த வீடு ஆண்டவர்கள் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அநேக ஆண்டோட பிள்ளைகளை கூட்டி வந்து ஜெபித்து அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய எழுப்புதல். ஆர்சி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மந்திரவாதியோட குடும்பம் வேரோடு அற்று போனது. அவனுக்கு இருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்து பிச்சை எடுத்துட்டு அழிகிறார்கள். எனவே நீங்கள் சொல்லுவா அந்த அங்கே நாகர்கூரில் இருக்கலாம் எல்லாம் மந்திரவாதிகள், மலையாளி கொலையாளி. அங்கே சொல்லுவான் இது பாண்டி. எங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டு ஊழியக்காரனுக்கு மலையாளம் என்ன சொல்லுவோம், இவ்வளோ பாண்டியலா இவர் ஓட்டு இருந்த மற்றவளுக்கா. இங்கே வந்தால் சொல்லுவீங்க மலையாளி வந்தான் மந்திரவாதியாகும்.
ஐயோ ஊழியக்காரர்களுக்கு எங்கே போனாலும் சிலவங்க சொல்லுவாங்க அந்த பழைய ஆவி இவனு கிட்ட இருந்து இப்போ தான் வேலை செய்யுது. வேதனை அதை பற்றி நமக்கு சந்தோஷத்தை கிரீசிக்கிறவரார் கர்த்தர். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜமணியை உயிரோடு வைத்ததன் நோக்கம் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் எலியாவுடைய ஊழியம் செய்ய அந்தி பலி செலுத்தும் வேளையில் எலியா இடிந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். இடிஞ்சு கிடக்கிறதுனா ஒரு அம்மாவுக்கு பிள்ளையை குறித்து பாராம், ஒரு ஆளுக்கு புருஷனை குறித்து பாராம். பலிபீடம் இடிஞ்சு கிடக்கிறது கிறிஸ்துக்கு நேராக இல்லை. அங்கே பிறந்து ஜபம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ சிந்தனை எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஐயோ கஞ்சியை வடித்து வச்சுட்டு வந்தாங்க, நான் உருட்டுதோ மூத்த பையன்தான் வந்து உருட்டி போடுறானோ, பரிசுத்த சந்ததி உருட்டி போடுதோ, நான் அதை நிமித்து வச்சது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு ஐயா நினச்சிட்டு இருப்பார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்பொழுது போனால் ஒருத்தர் 5 லட்சம் ரூபா தரலாம்னா அது என்ன பிஸ்னஸை தொடங்கிடலாம். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுது போல் பூமியிலும் செய்யப்படுவாருன்னா 4 உறக்கம் இப்படி உறங்கி வச்சு பார்ப்போம். பாஸ்டர் அங்கே நின்று ஜபத்தை முடிப்பாராமேன். எனவே உங்கள் வீட்டுக்குள்ளே சென்ற அரைக்கதவை பூட்டி மெய்வாய் கண் மூக்கு செவியாகி 5 புலன்களை அடைக்கி கொண்டு ஏக மனதோடு ஜெபிச்சு பாருங்க. அவங்க ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார், தேசத்தை அசைப்பார். இன்றைக்கி ஆராதனைக்கு சமயம் இல்லை, டிவி பார்க்க சமயம் இருக்குது. ஒரு ஆள் வந்து கேட்குது, பாஸ்டர் இந்த வேத புஸ்தகத்துக்குள்ளே எங்கேயாவது சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? நான் சினிமா பார்க்கல பாவின்னு நான் சொல்ல மாட்டேன், அது முதல்ல சொல்லிக்கொள்வேன். பாருங்கள், நான் சொன்னால் நீ ஏற்றுக்கொடுவியா? சரி, உன வேத புஸ்தகம் இருக்கு இல்லையா? இருக்கு, எடு இந்த தீமையத்தை எடு. 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படி. அந்த 4ஆம் அதிகாரத்தில் படித்தோன்னா, கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று நீ அறிவாயாக. என் மகனாகிய தீமேத்தேவே, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து கணிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. கட்டுக்கதை என்னென்ன அர்த்தம்? என்னது? சினிமாவில் போய் பாரு, கட்டுக்கதை டைரக்ஷன் மு கருணாநிதி பாலச்சந்திரன் எல்லாம் எழுதி காட்டுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கிடுவாய். வேறு எங்கெങ്കിലും இருக்கோ? அடுத்த கேள்வி, நான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் இருக்கோ? அப்போ 119ஆம் சங்கீதம் 9ஆம் படி வசனத்தை படி. வாலிபனே ஒரு வாலிபத்தில் சந்தோஷப்படு, கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட. அது இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கு? கேள்வியை பாருங்க, குறுக்கு மறுக்கான கேள்வி. அப்போது நான் சொன்னேன், சினிமா தேட்டரில் எழுதி வச்சுருக்க இந்த 3 காட்சிகள் 4 காட்சிகள்னு எழுதி வச்சுருக்கு, கண்ணின் காட்சி என்று சொல்லி. வேறு எங்கெങ്കിലും எழுதியிருக்கான்? ஐயோ உன்னாட்ட பேசுனதே தொந்தரவா போச்சம்மா. நீ நெடுந்தொடர் பார்க்க ஆளா? ஆமாம், எனக்கு இந்த தொடர் பார்க்காட்டா தலை சுற்றும். கத்தி பொண்ணெல்லாம் பார்த்து மறைஞ்சு கிடக்கிறேன் நான். இப்போ ஒரு ராமானுஜம் பார்த்துட்ருக்கேன். அப்படியா? பாரு, இப்படி கோயிந்தா போட்டு வருவான், கடைசியில் கோயிந்தா சோத்திரம். அதையும் பாரு, பாருங்க, ஆசையை பாருங்க. வேதத்தை படிக்க சமயம் இல்லையா, ஜெபிக்க டைம் இல்லையா, கலக்கத்தி பண்ண பார்க்குறாளாம், தெக்கத்தி பண்ண பார்க்குறாளாம், ராமாயணத்தை பார்க்குறாளாம். இந்த குணசாலியான சிறிய எங்கேருந்து ஐயா கண்டுபிடிச்சேன்னு கேட்டப்போ பல இடத்துலையும் தேடி கன்னியாகுமரியில் கண்டுபிடித்தேன். சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதுமான இடத்திலே கண்டுபிடித்தேன் என்றான். இந்த சிறிய இருக்கிற காலம் வரையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன எங்கே எழுதி வச்சிருக்குன்னு தெரியல, புழுதியிலையோ மேலேயோ தெரியாது. காரணம், ஒரு பெண்ணு தான் வீடை கட்டுறது. புருஷன் கூட தவறி போனா அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழி 14:1 சோத்திரம். அந்த நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொன்னார், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கோடி கொண்டு ஆதவளை சொல்லலை, அவள் இருக்க வீட்டில் சம்பத்து குறையாது, பெண்ணில் தான் இருக்குது. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், டபுள் எம்ஏ ஐயா உலகத்தில் எத்தனை ஜாதி உண்டுன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 2 சாதி. அது யாதெல்லாம் சாதி ஐயான்னு கேட்டேன். அது 5 ஜாதியும் 1 பெண் சாதி. நீ கிறிஸ்தவம் ஐயா? அம்மா சின்னதுலே என்னை ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு இன்னும் பேரை போட்டிருக்கான். நான் அந்த பேரை சொன்னேன், அந்த பேரில் ஒரு பையன் இங்கே இருக்கான், அதனால் நான் சொல்ல விரும்பலை. ஒரு அல்லேலூயா அவனை குத்தி பேசுன்னு சொல்லுவீங்க. அந்த பேர் அழகான பேர், சோத்திரம். அந்த அம்மா ஜெபம் பண்ணி தானா போட்டாங்க. ஒரு பாஸ்டர், கண்ணு காணாத ஒரு பாஸ்டர், உனக்கு வயிற்றில் இருக்குது ஆம்பளை, அவனுக்கு இன்னும் பேர் போடு. டபுள் எம்ஏ படிச்சிருக்கேன். அந்த இலக்கணம் எல்லாம் பேசுவான், கிட்ட நிற்க முடியாது. அப்படிப்பட்ட இலக்கண கலை உள்ள மனுஷனுக்கு 2 ஜாதி இருக்கான். எத்தனை ஜாதி ஐயா இருக்கு சொல்லுங்க? தேவ ஜாதின்னு சொன்னார் பெரியவர். தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய ஜனமும், தேவனை அறியாதவர்கள் புற ஜாதியும். 2 ஜாதி ஒன்றாகாது. ஒரு எருமையும் ஒரு எலிபென்றும் யானையும் ஒன்றாகாது. 2 ஜாதி. உபாகம் 22:10 சொல்லியிருக்கு, கழுதையும்
மாட்டையும் ஒன்றாய் சேர்த்து உலாயாக. குடும்பமாகிய நுகத்தில் அவர் கழுதையை பிடிச்சி கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு மாடுக்கு 2 கொம்பு இருக்கும். கழுதைக்கு கொம்பு கிடையாது. அந்த பொண்டாட்டி ஆரையும் குத்த மாட்டான். கழுதை பொண்டாட்டி ஆரையும் முட்ட மாட்டான். ஆனால் காலு உண்டு நல்ல அறிவா. குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு பாஸ்டர் வந்து பேசினால் முன்னாடி போனால் மாடு குத்தும், குடும்பம் சீராகாது. பின்னாடி போனால் இந்த கழுதை இருக்க, ஐயோ உதைக்கிற உதையில 32 பல்லு கீழே சோத்திரம் அடித்து கீழே தள்ளி விட்டுரும். ஒத்தையே சவுட்டம் மிதி தான். சிலவே பால் இறக்க போகும்போது பால் உள்ள செம்பு அப்படி பறந்து கொண்டிருக்கும். நல்ல குணசாலியான மாடு. எனவே இந்த கழுதையும் மாட்டையும் ஒன்றாய் சேர்த்து உலாயாக என்று சொன்னார். எனவே இந்த 4 நதியும் என் ஆண்டவராகிய 4 சுவிசேஷமும் ஒரு உள்ளத்தில் இருக்குமானால் மனைவி கூட சந்தேகப்படாது. யாருக்கிட்டையும் அவள் பேசட்டு. அப்படி சந்தேகப்படாத மனைவியை தேவன் தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி உன் அழகு நிமித்தம் என்னை கொண்டு போடுவான் பயந்து, உயிருக்கு பயந்து அப்படி சொன்னாள். இப்போ அந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் நினைச்சேன். என் தாசனாகிய ஆபிரகாமின் மனைவியை தொட்டால் மந்திரியே அமிலைக்க பயலே நீ செத்தாய். நீ அவனை தொட்டால் ஊழியக்காரனுக்கு வீட்டில் தொட்டவன் எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு காட்டி தானே. ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அவர் ஊழியத்துக்கு போனார். இன்னொருவன் வீட்டுக்குள்ளே ஏறி விளையாட ஆரம்பித்தான். வந்து பாருங்க அவன் எப்படி இருக்கான்னு. ஒடிச்சு குத்தி ஜீவனும் போகல. அவர் சொன்னார் இப்போ ஜீவன் போகக்கூடாது, இஞ்சிஞ்சா போனாண்டவரே, இஞ்சிஞ்சா போயிட்டு இருக்கான். பராக்கிரமசாலி. குழந்தைகள் இல்லை, பிறக்காது. டாக்டரே முத்திரை குத்திட்டார். அவர் சொன்னார் உனக்கு சந்ததி பிறக்காது, இப்படி நாசமாகி போவாய். அடிக்க ஒன்றும் இல்லை, அடிக்க வந்து தொடருது. ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் நினைக்கிற ஊழியராங்க அப்படி இங்கே இப்படி உனக்கு சந்தேகப்படுகிற உனக்கிட்ட தான் கேட்பார். நீ சந்தேகப்பட்டாய், நீ ஒரு முடியாதவனுக்கு. என்னாட்ட ஒரு ஆள் வந்து கேட்டது, நான் குறை டையெல்லாம் வாங்கி என்னது அந்த டைக்கு பேர் என்னது ரோஸ், அதையும் மாண்டி எல்லா பாஸ்டர் மாதிரி அடிக்கணுமே, மீசையிலையும் கீசையிலையும் எல்லாம். நமக்கு முடியெல்லாம் வெள்ளையாக போச்சு, அடிச்சுட்டு ஒரு யங் பாஸ்டராக போவோன்னு ஒரு சத்தம் கேட்கு, மகனே ஒரு முடியை கருப்பாக்கும் வெண்மையாக்கும் உங்களால் கூடுமா என்று வேதம் சொல்லி இருக்க, நீ டையடிக்க போறாயா, கேட்க கேள்விக்கு பதில் சொல்லுவாயா என்று வார்த்தை வேத புஸ்தகத்துக்குள் எங்கே இருக்கிறது ஆண்டவரே வசனத்தை தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தன் சொன்னான், மீசை இல்லாத நீ பொட்ட புல்லாவி. என்னாவி? என்னாவி? பொட்ட புல்லாவி. தமிழன் என்றால் தலை நிமிர்ந்தா. இவன் சிலுமை ஓடிட்டு இருக்கு. சொல்லடா நில்லடா என்றான். அப்போ நான் போயிருந்த ஆண்டவரே இவங்க இப்படி சொல்கிறாங்க, நான் இயேசுவை உண்மை அறியாதவன், ஒரு குருடன், பிறவி குருடன், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு நான் அழகான ஒரு மீசை வச்சுருந்தேன், பெண்டாட்டியை நான் மீசையை கண்டு தான் கல்யாணம் செய்தேன்னு சொன்னான். ஏங்க ஒன்றை நான் விரும்பல, அந்த மீசை, அந்த அரும்பு மீசை எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதைத்தான் நான் லைக் பண்ணேன். ஆனால் ஒன்றை லைக் பண்ணலை, நான் மீசை இழத்தேன். மீசை இழைச்சிட்டு போனால் பெண்டாட்டிக்கு எனக்கும் பெரிய தகராறு. இங்கே கேட்குறான் பாஸ்டர் பொட்ட புல்லாவி. அன்னைக்கு பிரசங்கம் நான் கேட்டாக்கல, ஒரு பெரியவர், அதை குறித்து நீ பயப்படாத, நீ அழகுக்கு வேண்டியதை செய்யவில்லை, பிரதிஷ்டோடு இதை செய்தாய், நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனாலும் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பார், படி பாருங்க, அதை படிங்க. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் படிங்க, ஒன்றுலேருந்து படிங்க. பின்னும் அவர் மனுபுத்திரனே ஒரு கருக்கான கத்தியை எடுத்து தலையும் சிறைக்கணுமா தாடியும் சிறைக்கணுமா. எலியாவுக்கு பேர் என்ன? மொட்டை தலையன். பின்பு நெருக்கும் திராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடு, 3 ஒரு பங்கு எடுத்து முற்றுகை போடுகிற நாட்கள் முடியும் போது நகரத்தின் நடுவிலே அக்னியால் சுட்டு 3 ஒரு பங்கை சுட்டரிக்கணும். அடுத்தது 1 ஒரு பங்கை எடுத்து வெட்டி 3 ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூட்ட கடவாய்.
அவைகளுக்கு பின்பாக பட்டயத்தை வார்த்தையாகிய பட்டயத்தை உருவுவேன். எடுத்து ஓரங்களில் முடிச்சு போட்டு வைக்கணுமா? சாட்சி சொல்ல நானும் இப்படி முடிவுள்ள பயதான், ஆனால் எனக்கு வேண்டாம் இன்னும் அதை இது பண்ணி போட்டேன். எனக்கு நிறைச்சாச்சு இன்னி இப்படி ஒரு கருப்பும் அடிச்சு சிலவங்க அடிக்கிறவங்களை திட்ட நான் சொன்னேன்னு வேண்டாம், அது அவங்களுக்கும் தெய்வத்துக்கு உள்ள காரியம். நான் அவங்கள என்னிடத்துல சொன்னார், உனக்கு இது தேவையில்லைப்பா, அப்படியே இருக்கட்டும், உன்னை நீ யார் இது பண்ணணும், ஐ லவ் ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்லண்டாம், நீ அப்படியே போயிட்டு. மீசை வச்சாத்தான் தமிழனுக்கு அழகு. அது சிலருக்கு பண்பாடு இருக்குது. சில மனைவி மாதிரி கீழ்ப்படிஞ்சானங்க இந்த மீசை அப்படி துடிக்கும், அப்போ தான் கீழ்ப்படிவான். ஆனபடி எனக்கு அது வேண்டாம் மணவாளனுக்கு. அப்போ அந்த பொட்ட பிள்ளைன்னு சொன்னான். அந்த பாஸ்டர் இடத்துல தான் கேட்டேன், நீ ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தியே, அது அந்த புக்கை பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் அந்த பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவருக்கு தாடி மீசம் ஒன்றும் இல்லை, இவருக்கு புக்கை எது படித்தேன்னு கேட்டேன். ஆமாம், அதுவும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். அந்த பொட்ட பிள்ளை ஆவின்னு சொன்னவன். ஏழை அவர்களுடைய பிரதிஷ்டை வீச வைக்கிறவனே ஆண்டவர் பாதாளத்தில் தள்ளப்போகிறதில்லை, வீச எடுத்த எண்ணெயும் தள்ளப்போடுறதில்லை, டை அடிக்காத எண்ணெய் தூக்கி உயர வைக்க போகிறதும் இல்லை, டை அடித்தவனை தூக்கி பாதாளத்தில் போடுகிறதில்லை. அது தேவன் ஆருக்கு எப்படி வச்சிருக்கிறோ அப்படி ஆகட்டும். அதை குறித்து குறை சொன்னேன் அல்ல, அந்த ஆண்டவருடைய லீடிங்கை சொன்னேன். உனக்கு இது பொருத்தமானது என்று நீ என் நாமத்தில் எடுத்தபடியால் இனி அதை குறித்து ஈச்சியாதே. பிரதிஷ்டை தீர்மானம், ஒவ்வொருவரும் தங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்த விதம், அதைத்தான் சொல்கிறேன் அல்லாமல் உபதேசமாய் சொல்லவில்லை. அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுக்கும் தேவாவியானவருக்கும் உள்ள தொடர்பு. மீசை குறித்தும் தாடியை குறித்தும் நம்மளை கோவப்படுகிற ஆண்டவர் இல்லை. தன் பிள்ளை எப்படி மீசை வச்சுட்டு இருந்தாலும் அம்மா என்ன சொல்லுவா, அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன்னு என கேட்டான். என் பிள்ளை அறிவுள்ளவன்னு சொன்னால் போதும், அவ்வளவுதான். ஒரே குஷி அம்மாவுக்கு. ஏன் தெரியுமா? சோத்திரம், அந்த பெற்ற பாசம். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனே என்று சொன்ன அந்த வார்த்தை திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசியா ஏசியா சொல்லுகிறார், தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். தன் தாய்க்கு அது பெரிய பெருமை தான். என் பையன் இப்படியெல்லாம் சுட்டி வீச வச்சிருக்கிறான், பிரெஞ்சு தாடி வச்சிருக்கிறான், ஜெர்மன் தாடி வச்சிருக்கான், என் பிள்ளைக்கு அழகோ அழகு. அந்த அம்மா வர்ணிப்பாங்க பெற்றவா, ஆனால் அப்பா முளைச்சு பார்ப்பார், என்னடா குடும்பத்திட்ட பேரை கெடுக்க பார்க்குறியா நீ, இங்கே கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை. சோத்திரம். ஆனால் பிள்ளை, ஆனால் நல்ல பிள்ளை பாருங்க. ஒரு ஊழியக்காரனுடைய மகன் அப்படி நீத்தில் பார்த்தாச்சுன்னா தாப்பனர் கேட்டார், கண்ணு சரியாக காணாது, என்னடா அது பேர் யோசப், அவருக்கு பேர். அது யோசப்பு கேட்குறாரு, பையனுக்கு பேர் மெத்துசோலா பிறந்தபோது அது ஒரு அனுகிரகமான பையன் பேர். இவன் இதில் இப்படி வச்சுட்டு போகிறான், கரிச்சேடாது என்னதுல அது பார்த்த முன்னாடி இவன் தாடியை எத்தனையோ நாள் வளர்த்தி இங்கே வச்சுருக்காங்க. சில பெண்கள் ஐ லவ் யூ யுவர் பாடி அதுக்காக வச்சுருக்கிறான். இப்போ கடைசியில் விசாரித்து பார்த்ததில் அந்த பெண்ணுக்கு காற்று ஓட்டையடா, நான் ஜெபம் பண்ணிட்டு இப்படி அவர் சொன்னார், பாருங்கள் என் பையன் இப்படி இது பண்ணுறான், எனக்கு நிமிந்து ஒன்று சுவிசேஷம் பேச முடியல, உன் பையனை திருத்திட்டு வான்னு சொன்னார், இப்படி சொல்கிறாங்கன்னு. சரி, அது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண். இவன் இங்கே பார்த்தா பெரிய பரிசுத்தவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணி சொன்னால் ரோட்டில் கூட முழங்கால் பண்ணிக்கிட்டு இருவான். நான் அவனை குறித்து நல்ல சர்டிஃபிகேட் இருந்தேன். ஆனால் ஜெபம் பண்ணி பார்த்தா, நீ ஒரு பெண்ணை இது பண்ணுதே, இல்லை ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க, தாப்பனார் சொன்னால் அடிப்பாருன்னு சொல்லாதீங்க. சரி, விழிச்சு விட்டு கேட்டால், நான் ஒரு பெண்ணை பாவம் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், அதை அந்த பெண்ணுக்கு காட்டில் ஓட்ட சும்மா இருங்க பாஸ்டர். நான் இன்றைக்கும் பேசிகிட்டு வந்தேன், இப்படி ஒரு பாஸ்டர் சொன்னான்னு சொல்லி போய்க்காலு 2 இடத்துல ஓட்டேன். ஒரு 2 மாதம் ஆகுள்ள அந்த பெண்ணுக்கு மரணம் இருக்குன்னு சொன்னான். அது ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கும்போது. ஆனால் அருமையான சொல்லி 2 மாதத்துக்குள்ளே அந்த பெண் இறந்து போனது. அது சொல்லியிருக்கு, அந்த சொன்னவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. என்னை டெஸ்ட் பண்ணும்போது என் ஹார்ட்டில் நுரையீரல் பாகத்தில் 2 இடத்தில் ஓட்டை. அவன் அப்படியே வந்து காலில் இது பண்ணான். இப்பொழுது நம்முடைய திருச்செந்தூர் பக்கத்திலிருந்து ஒரு பெண்ணை விவாகம் செய்து ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. நல்ல பையன். எப்படியோ அவனுக்கு ஒரு தவறுதல் உண்டாயிற்று. ஒரு ஊழியக்காரனுடைய மகன், அந்த ஊழியக்காரன் மாடு அழுதோல் அழுதார். என்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் சாட்சி போய்விட்டது என்று அழுதார். நம்முடைய வள்ளியூர் பக்கத்தில் உள்ளவங்க பாருங்கள், அந்த பையனை அவன் சொன்னான், நீங்கள் இது சொல்லாட்டா நான் என்னெல்லாமோ ப்ராமிஸ் பண்ணினேன். அந்த பொண்ணு முதல்ல சொல்லவே இல்லை, இறந்து போனது.
எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு செமையாய் தோன்ற வேண்டிய இந்த 4 நதியாகிய சுவிசேஷம் அவனுக்குள்ள இருக்குமானால் இந்த நதி சுற்றி 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 ஓடி என் ஆண்டவராகிய இயேசுவுடைய நாமத்தையே உனக்கு அறிவிக்குமே இல்லாமல் வேறொரு நாமத்தை அறிவிக்காது. உன்னுடைய பாவத்தை கழுவுறது இந்த நதிதான். 1 கொரிந்தியர் 6:12 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவினாலும் கழுவப்பட்டார்கள். ஒரு கழுவுதல் உண்டாகும். சுத்திகரிக்கப்பட்டவனாய், நிஷ்கலங்கனாய், கபடத்த உத்தம இஸ்ரவேலனாய் உன்னை மாற்றியமைக்கிறது இந்த 4 நதிகளும். நீ பெருமூச்சு விட்டு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறது நதிதான். இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமந்தான். உன்னை சுத்திகரிக்கிறது நதிதான். இயேசுடைய மார்பிலே சார்ந்து கொண்டு வெளிப்பாடு சொன்ன யோவான் ஆவிக்குரிய கனி உள்ளவனாய், ஆவிக்குரிய கனி 9 அனுபவம் உண்டு. அந்த 1 அனுபவத்தில் ஒன்று நீடிய சாந்தம். ஜெபத்தை கேட்கலையே ஆண்டவர், ஏன் எனக்கு ஜெபத்தை கேட்கல? பல்லு கடிப்பனி பொறுமையோட ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சிருவார். அவருக்கு ஆவியின் கனி இருக்காருக்கிட்ட, ஊழியக்காரன்கிட்ட. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? டென்ஷன் ஆவி, டென்ஷன் பார், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன். சில பெண்கள் புருஷன்கிட்ட அது கேட்டவொன்னே கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, எரிந்து நொறுக்கி போடுவாள் எல்லாவற்றையும். டிவியை கூட எடுத்து எரிஞ்சிருவாள். நல்ல குணசாலிகள், சோத்திரம். எனவே எனக்கு புருஷன் வேலை வரும்போது என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நல்ல குணமுள்ள பெண்கள் நிமித்தம்தான் வீடு கட்டப்படுகிறது. வேதத்தில் புருஷன் வீடு கட்டினதாக நான் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீடுன்னு சொன்னால் உடனே நீ ஒரு பெரிய கட்டடத்தை கற்பனை காணாத. இந்த அம்மா இருக்கிறத விட ஒரு பெரிய கட்டடத்தில் அம்மா தாயே என்று அழைத்து கொண்டிருப்பேன்னு எண்ணாத. உன்னுடைய வீடு உன் புருஷன் தான். அவனுக்கு அடிக்கடி ஒரு பலவீனத்துக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டி கொடு. திராட்சை ரசம்னா அன்பே பிரதானம், அன்பு. உனக்கு அன்பை காணும்போது அவன் அப்படியே சொக்கி உன் காலில் விழுந்து கிடப்பான். நீ அன்பு சொல்லித்தார், நான் சும்மா ஒன்று வரல. என் அப்பா எனக்கு 35 லட்சம் கொடுத்தான், என் அப்பா எனக்கு 25 லட்சம் கொடுத்தான். போடா பொடி பயலே, ஒரு வண்டி வாங்கினியா நீ? உனக்கு எவ்வளோ முடியும்? பெரிய பட்டதாரியாம். அன்பாட புருஷனிடத்தில் போனால் அந்த புருஷன் அன்புக்கு முன்ன அடிமை. உனக்கு அடிக்கடி தோன்றும் பலவீனத்தையாக கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கருதிடும் திராட்சை கொடி ஒரு மரத்தில் சுற்றி நிற்கும். வீட்டுக்கு ஓரத்தில் இருக்கிறது கிச்சன். அந்த கிச்சனில் போய் வாங்க பிரதர், ஜானதங்க பிரதர் வந்தியலோ, உட்காருங்க, ஒரு டீயை போட்டு கொண்டு வருவோம். நான் சொல்லுவேன், ராஜமணி பிரதருக்கு ஒரு மனைவி கிடச்சிருக்கு, ஒரு அல்லேலூயா. அந்த பொம்பளை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் வந்த உடனே ஊழியம்னு எல்லாம் செலவழிச்சு நானும் பிள்ளைகளும் ரோட்டில் நிற்க அளவு நாக்கினேன். பேசாத, போயிடு, வந்தியா நீயும் ஒரு டப்பாயம் எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு அப்படி சொன்னால் நான் சொல்லுவேன், ஒரு பிசாசு, இது ஒரு பிசாசு. பாருங்க, அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் புருஷனுடைய பேரை தூக்கி விடுகிறாள். அவள் புருஷன் பட்டணத்தின் மூப்பன் மத்தியில் உட்கார்ந்துருப்பான். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி, அம்மா உன்னை போல ஒரு பாக்கியவதி நான். அதில் புருஷன் எந்த புருஷனும் பாவம் செய்யணும்னு வரல. உனக்கு மூஞ்சி பாண்டிக்க மூஞ்சி போல, ஊழனுக்கு மூஞ்சி போல அப்படி மாறி பொறாமையும் எரிச்சலும் கொண்டு, எனக்கு அப்பா அம்மா என்னை விரதமாக விட்டாங்க, 2 சங்கிலி போட்டு அனுப்புனாங்க. என்னது? கொலுசு. இந்த காலில் என்ன போட்டு, காதில் ஒரு பகனுக்குள்ள 2 சிக்கி இதெல்லாம் போட்டு அனுப்புனாங்க. சும்மாதான் விட்டாங்க. புருஷன் இது. ஆனால் புருஷனுடைய நாமத்தை கொச்சப்படுத்தாமல் பேசுகிற அவர்தான் மனவாட்டி. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மையப்படுத்துகிற உத்தம மனவாட்டி தான் சபை. கண்டிருக்கிற புருஷனை கனம் பண்ணுகிறது இவனே அல்ல, என் ஆண்டவரை கனம் பண்ணுற. பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளை தன் பெற்றோரே அல்ல, தேவனை கனம் பண்ணுகிறார்கள். தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிய பிள்ளையோட ஆயுசு நீடித்திருக்கும். அடுத்தவருடைய குறை வேண்டாம். ஆனால் இந்த உலகத்தில் தாய் தோப்பன் நடந்த பாதையில் சொல்லும் அந்த அப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுவா. ஏன்னா பையன் உலகத்தில் எல்லாம் அனுபவிக்க இருந்தோம், எங்கள் குடும்பத்தாரை பின்பற்றி வருகிறான், சாட்சி கொடுப்பார். அம்மா சொல்லுவாங்க, எப்படி தானதான் எனக்கோ பிள்ளைய போல அழகுள்ள ஒரு பிள்ளை லோகத்தில் கிடையாது என்று சொல்லும். அது பரிந்து பேசும். ஆனால் அவர் சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் உள்ள வழியிலேயே என் பையன் நடக்கிறேன். இதை பார்க்கும்போது அவனுக்கு நான் கருதுவேன். முற்பிதாக்களாகிய அப்போஸ்தல பிதாக்கள் சென்ற பாதைகளை நீ செல்லும் போது, இந்த பிதாக்களுக்கு சுதந்திரத்துக்காய் நாமத்தை போல் நீ நிமிர்ந்ததுக்கையில் ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். ஆதி பரிசுத்தமான பூர்வ எல்லைக்குரிய மாற்றம் நடக்கிற உத்தம கூட்டம் இது. இந்த ராஜமணியுடைய சபையில் வீட்டில் கூடி வர கூட்டம் என்னுடைய பிள்ளைகள். அதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு அப்பாவும் அம்மாவும் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியாச்சுன்னா நீ யாரு? ராஜரீக புரோகித வம்சத்தை சேர்ந்த ஆளு. ஆண்டவர் 1000 வருஷம் ஆளுகை செய்யும்போது நீ இருப்பாய்.
1000 வருஷம் ஆளுகை செய்வாய். இந்த வெள்ளம் பக்கமும் கிடையாது, அன்னைக்கு செதலும் கிடையாது, ஓனா எல்லாம் ஆட்டுக்கு முன்ன படுத்து கிடக்கும். அதுக்கு பல்லுக்கு அதை காணும்போது பல்லு கூசிட்டு இருக்கும், இப்போ கடிச்சு திங்கணும்னு இருக்கும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சிங்கங்கள் படுத்து கிடக்கிறது. கடுகு விதையின் ஓமையை சொல்லும்போது மத்திய 13ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 30-31 ஆகிய வசனங்களில் அது பெரிய மரமாய் வளர்ந்தது. அதன் கிளைகளில் அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து சரணாதிபது. ஆகாயத்து பறவைகள் யார் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பரிசுத்தவான்களுடைய பாடல்கள். பழைய காலத்து பாடல்களை நீங்கள் பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உள்ள பாட்டுக்கு பேரெல்லாம் டப்பா பாட்டு, தங்கச்சி மனம் திரும்பியா டம்மா டம்மா டம்மா, இப்படி. அன்னைக்கு அப்படி அல்ல. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனுக்கு நல்ல தரகமே, அப்படி பாடினார்கள். என்னை அப்படி இல்லை, டமக்கட்டாங்க டமக்கட்டாங்க. இந்த இதழ் காட்டு பையன் மாறாத பொம்பளை காணும் அந்த இதெல்லாம் போட்டுவிட்டு அதில் போட்டு அடிச்சு டான்னு ஒரு அடி அடிப்பான். இதை காணுவோம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஏசன்னை. அந்த காலத்து பாட்டை கேட்கும்போது நமக்கு ரட்சிப்பு தானே வரும். நம்முடைய முற்பிதாக்கள் பாடின பாட்டு, அவருடைய சங்கீதங்கள், அவருடைய ஞான பாட்டுகள், இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரு ஆறுதல். அந்த ஆகாயத்து பறவைகள் வந்திருந்து பாடிச்சு அந்த கலைகளில். இதுவரையிலும் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருந்த உனக்கு வாயில் இப்போ ஆண்டவரை பற்றிய பாடல் கொண்டு நிறைந்தது. அதன் தணலிலே அநேக மிருகங்கள் கோபம், வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், வன்கண் ஆகிய இதுகள் வந்து சலண்டராகி கிளப்படுத்துது. அதுவரையும் படுக்காது. ஏதோ அவன் உள்ளத்திலிருந்து பரிசுத்தாவியாகிய தண்ணீர் பொட்டி புறப்படட்டும். அந்த பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரவங்களும் வியாக்கியானம் பண்ணட்டும். பாசை பேசுதல் உண்டு, வியாக்கியானம் பண்ணது பெருமை வராது. இந்த நதிக்கரையில் நின்றால் உனக்கு பெருமையே வராது. 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நீர்க்காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவிரார்க்க மரத்தை போல் இருப்பாய். அந்த இலை என்ன, என்னது இலை? எசேக்கியேல். அதை படிச்சுட்டு முடிச்சிடுவோம். இன்னும் நான் போக மாட்டேன், உங்களை வேதனைப்படுத்தலை. 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 47:12 இதை படித்து முடிச்சிடுவோம். எசேக்கியேல் பார்த்தீங்களா, தம்மை விசுவாசிக்கிற உள்ளத்தில் நதி போகும். இந்த நதி ஓரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் அது புசுப்புக்கான சகல விஷயங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அதுடா இங்கிலீஷில் இருக்கு the leaves healing power என்று எழுதியிருக்கு. இலை என்னன்னா ஹீலிங் பவர். இயேசு கிறிஸ்து மரத்தில் தொங்கி நிற்கிறார். மல்குஸ் என்ற வாலிபனை காதற ஒரு சீசையும் வெட்டிட்டான். அவனோட சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தால் மடிவான், பட்டயத்தை உரையில் போடணும். இதுக்கு இலை ரோக சௌக்கியம், அற்புதம். ஆனால் சரீரத்திற்கு பிறகு ஓடாதா? பாருங்க, நான் எலும்பி நடக்க முடியாமல் சர்டிஃபிகேட்டோடு இருக்கு. 3-4 வருஷம் ஆஸ்பத்திரியிலே படுத்து கிடந்தேன். எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்தார்கள், ஏன்னு கேட்கல, முடிஞ்சு போச்சு. அவன் செத்தான். வேணாங்க பாருங்கள், நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பொம்பளை ஒரு பைபிளை பிடிச்சிட்டு வாரான். மேகத்துக்கு மேலே நடந்து வாரான். ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறார், அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அப்படி வந்தாள். வந்து நான் கேட்குறேன், இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன சிஸ்டர் என்ன கேட்குறேன். ஒரு பெரிய பைபிள் தலையில் முக்காடு போட்டிருக்கா, வெள்ளை துணி கொடுத்துருக்குறா. நான் 3ஆவது மாடியில் இருக்கிறேன். அந்த 3ஆவது மாடியில் அங்கே ஏறி வந்தான். பெஞ்சாதியில் இவனுக்கு பைத்தியம், மெண்டல், அந்த வேதிக்க தாக்கத்தில் இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. சரி வந்து உட்கார்ந்தான். அவள் உட்காரா. என்ன சிஸ்டர்? அது மேலெடுத்து உத்தரவு, ப்ரேயர் பண்ண வந்தேன். பாஸ்டர் நானும் அங்கே தானே இருந்தேன், காணலையே அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த பொம்பளை வந்து கால் மாட்டில் இருந்தால் அந்த டியூப் லைட்டுடைய பிரகாசத்தில் மேலான ஒரு பிரகாசம் அங்கே உண்டானது. ஜெபிக்க ஆரம்பித்தா. எனக்கு காலு கீழே ஊன்ற முடியாது, நிற்க முடியாது. இந்த இடது கால் கம்ப்ளீட்டாக இதாகி 2 விரல் எடுக்கப்பட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. நானும் முழங்கால் படிக்கிட்டேன். 3 மணிக்கு அந்த பொம்பளை எழுப்பி போச்சு. பார்க்குறேன், சீலும் முடியல, ஒன்றும் முடியல. நான் எழுப்பி நிற்கிறேன். டாக்டர் எல்லாம் வந்து கூடியிருக்கிறார்கள். அதில் 2-3 டாக்டர்கள், சாமுவேல் என்ற ஒரு டாக்டரும் ஜெகன் என்ற ஒரு டாக்டர், எலும்பு நிபுணர். அவர் சொல்லிச்சோமா, ஆண்டவரோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறார், யாரும் அங்கே ஒன்றும் போய் செய்ய வேண்டாம். மறுநாள் பார்த்தா டிஸ்சார்ஜ். 3 வருஷம் சோத்திரம். மோரிஸ் என்று சொல்லக்கூடிய மோரிஸ் மத்தியாஸ் டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் 3 வருஷம் வேதனை. எங்களுக்கு காசு உண்டோ? கிடையாது. 3.25 லட்சம் ரூபாய்.
சோத்திரம். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்ப வந்தேன். வந்து இதாகி ஒரு சின்ன ஒரு வேகுல இருந்தது. எனக்கு ஒரு பேரன் பிறந்தான். அந்த பேரன் பிறந்ததுனால தான் எனக்கு இந்த வியாதி வந்துன்னு சொல்லி அங்கே உள்ளவர்கள் குற்றம் சாட்டினார்கள். 2 மாதம் நான் பார்த்தேன். அதிகாலையில் அந்த பிள்ளை வருது, வந்து எனக்கு மேலோடியெல்லாம் உருண்டு விளையாடுது. நான் வியாதி நீங்கி புண்ணெல்லாம் ஆறி சுகமாகி வீட்டுக்கு போகிறேன். பொண்டாட்டி சொன்னேன், பொண்டாட்டி பேசுனது கணக்கே கிடையாது, நான் அதை விவரிக்க வரல. அதனால் அந்த அம்மா நல்லா பார்த்தாங்க. வேறு யாரும் இல்லை. அந்த மனைவி பெரும் பாடுபட்டு பார்த்தாள். அவளுக்கு இதை சொன்ன உடனே இது பண்ணா, இது பிள்ளைகளுக்கு உள்ள பாசத்தில் நீ உளறுகிறாய் என்று. நான் சொன்னது போல கரெக்டாக 9:30 மணிக்கு அந்த பிள்ளையும் கொண்டு என் மகள் பார்க்க வந்தாள். உடனே அந்த பிள்ளை ஓடி 2 மாதம் ஆன பிள்ளை தாத்தா என்று விழிச்சிட்டு எனக்கு மேலோடி ஏறி தலைக்கு மேலோடி ஏறி கீழே இறங்கி வந்தது. வியாதி எங்கே போய் சொன்னது. அந்த பிள்ளைங்க சரீரத்தில் ரோகம் சவிக்கு எனக்கு மேலே இறங்கி வந்தது. அப்போது ஆண்டவர் சொன்னார், என்னை பிடிச்சு கொண்டு போய் இனி நீ மூலிகை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த மூலையில் உட்காரு போ, இனி நீ உதவாக்கறி. ஆண்டவர் சொன்னார், என்னை வழி நடத்துகிற ஒரு ஆள் உண்டு, சணல் நூல் தரித்து வயல்வெளியில் உழுத போல் காட்சியளிக்கிற ஒருவர். அவருக்கு சாக்கு நூல் உண்டு, ஒரு துண்டு கொடுத்துருப்பார். அவர் வந்து சொன்னார், பயப்படாத, நான் உன்னை பல இடத்துக்கும் கொண்டு போகிறேன். கோவாய்க்கு போயிட்டு 2வது பிரதருடைய இதில் கடந்து வந்தேன். இவரை எனக்கு தெரியாது, கடந்து வந்தேன். நான் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட்டியோ குறைத்தோ சொல்லியிருந்தா மன்னித்து கொள்ளுங்க. நான் பிறவியிலே குருடன். நான் இங்கே குறிப்பு வைத்தோன்னு உங்களை நான் பிரசங்கம் பண்ணல. எனக்கு முன்னாடி தெரிஞ்ச வசனங்களை உங்களை இடத்துல சொன்னேனே இல்லாமல் நான் பிறவி குருடன். நான் மற்றவர்களைப் போல பேசுகிறேன். யாரையாவது நான் வேதனைப்படுத்த பேசியிருந்தால் மன்னிங்க. நான் ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லாமல் சோத்திரம் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி வேதனை உண்டாக்குற வழியில் நடத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுதலை செய்தேன். இதற்கு முன்னால் ஒருத்தன் என்னாவது செய்தால் 5 வயசுலேருந்து அதுவரை செய்தால் அவனை அப்படியே சொல்லி உட்கார வைப்பேங்கள. 5 வயசுலேருந்து அவன் என்னெல்லாம் செய்த பேர் ஊர் தேதி இத்தனாவது நாள் இன்ன சமயம் இன்ன மாதிரி இப்படி நடந்தாய், ஊழியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் அப்படி சொல்ல பழக்கத்தில் இருந்து இந்த சோதனைக்கு பிறகு சற்று அல்லாட்டம் அந்த உங்களையெல்லாம் எழுப்பி விட்டு நீ இப்படியெல்லாம் குற்றம் செய்து அடுத்த தடவை இங்கே சுவிசேஷத்துக்கு என்ன விழிக்கவும் மாட்டீங்க. இவனை விழிச்சா அவங்க ஆளு கூட்டத்தில் வச்சு பறிச்சுடான். இப்போனும் அதுக்கு மாறி ஒன்றும் போகல, விழித்து தனியாக விட்டு காட்டு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் 1.5 சாணம் தான், இது ஒன்றும் கொள்ளாத உதவக்கறின்னு சொன்னாலும் நீங்கள் எங்கே இருந்து அக்கு வேற ஆணி வேறையா இப்போ கொஞ்சம் முன்னாடி வர செய்த காரியத்தை சொல்லி அங்கே முடிக்கலாம். எங்கள் டிவியில் அதெல்லாம் காணும், உங்கள் டிவியில் பிக்சர் தான் காணும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தனக்கு முன்பாக தரிசன வரம் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கிருபையை ஊற்றி கொடுப்பார். அந்த தேவன் நல்லவர். இப்பொழுது இந்த கூட்டத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் ஹார்ட் அட்டாக்கினால் பாதிக்கப்படுகிற ஹார்ட் வீக்னஸ் உள்ள 4 பேர். 2 பேர் மாத்திரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 3வது தடவை வந்தால் மரணம் என்று டாக்டர் சொல்லியாச்சு. உங்கள் ஹார்ட் அட்டாக் மாறுமா என்பதை உங்கள் வலது கரத்தை வச்சுட்டு இப்போ எழும்பி நின்று நாம் அதற்காக செவிப்போம். நான் சொன்னது விளங்கிச்சான். இப்போ பெரியவர் நினைக்கலாம், எனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி மாறும், நான் வயசாயாச்சு போக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அதல்ல, ஒரு வாலிபனுக்கும் இருக்கிறது ஹார்ட் அட்டாக். அவனுக்கு வயசு 27 தொடங்குது, சின்ன வயசு. அவன் வெளியே சொல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறான். 27 வயசான வாலிபனுக்கும் ஹார்ட் எப்பம் வெடிக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறான். வேதனை. 4 பேர் இந்த கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். உங்களை விடுதலாக்க ஒரு பெண்ணுக்கு பரவேசத்தை உருவாக்கக்கூடிய காற்றில் அந்த எப்போது இந்த இது ஓட்ட விழும் என்று தெரியாமல் வீக், ஹார்ட் வீக், ஆஸ்மா, சோசம் அடிக்கடி இழுத்தாத்தான் ஏதாக முடியும். உங்களை விடுதலாக்கிற இயேசு கடந்து வந்திருக்கிறார். என் ஆவிக்குள்ளே காண்றதை கண்டு திறந்தால் எனக்கு காணுது, அதை சொல்கிறேன், நான் என் சுயத்தில் சொல்லலை. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே, பிரதர் ராஜமணியுடைய வீட்டில் நாங்கள் கடந்து வந்து இந்த சபையை ஆண்டவரே ஆமென் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற நதியாகிய மத்திய மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய 4 கிளை நதிகளும் ஒரே நதியாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற அந்த நதிக்கரையில் இருக்கிற மக்களை வியாதிகள் தொடாதபடிக்கு ஆமென் என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியம் வருமோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் 7 வருஷமாய் ஆமென் திருமணத்திற்குரிய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நன்மை வருமா வராதா, ஆண்டவர் இதை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உன்னை குறித்த நோக்கத்தை நீ அறிகிறாயா? நீ முதல்ல கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இவனை தாழ்த்து. ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டால் என் சமூகத்தை நீ மறந்து போகிறாய். மறக்க மாட்டேன்,
ஆண்டவருக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்வாயானால் தேவன் உன் வலங்கரத்தை நீட்டி உன் பிள்ளைகளுக்காக நன்மையான ஈவுகளை தருவார். உங்கள் பிள்ளைகள் பாக்கியவதிகளாக இருக்கும்படிக்கு அவர்களில் இருக்கிற மன கோபங்கள், மன டென்ஷன்களை மாற்றும்படி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய். கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். மகனே, உனக்கு சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு 2 தடவை பணம் கொடுத்து ஏமாந்தேன். என் பணம் போனதே ஒழிய எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. வேகலத்தோடு இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய மனசாட்சியை காண்கிறேன். ஊழியக்காரர் மத்தியிலே குழந்தையை போல் பழகி கொண்டிருக்கிற நீ வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்பின போது அநேகர் உனக்காக ஜெபித்தார்கள். ஆனால் ஜெபித்தவர்கள் சரியாக ஜெபித்தார்களா என்பது உனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மை உள்ள ஸ்தானாதிபதியாகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னை தாழ்த்து, நீ அங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்வாயானால் எண்ணிக்கொண்டு 2 மாசத்திற்குள் உன்னை வெளியே அனுப்புவேன். நீ விரும்புகிற இடத்தில் அல்ல, இன்னொரு ஸ்தலத்துக்கு அனுப்புவேன். நீ விரும்புவதை விட மேலான சம்பளம் கிடைக்கும்படிக்கு செய்வேன். IST பரிசீலனால் தோற்று போவேன் என்று இருக்கிறாய். உன்னை பாசாக்க செய்கிறவர் நானே. தேவஜனத்துடைய விண்ணப்பம் என் சமூகத்தில் இருக்கிறது. உன் கீழ்ப்படுதலை பரிசோதிக்கும்படிக்கு துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே முற்றுப்பெறாது என்று சொன்ன வார்த்தை கேட்டபடி உன்னை சோதனையில் வைத்தேன், புடமிட்டேன். All places see in nature air. Mel places spirit in the child of the Ladia. என் முற்றும் என் சரீரமெல்லாம் வலி எடுத்து தாங்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை. இந்த கூட்டத்திற்கு வந்த பின் சற்று ஆறுதல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஸ்திரியே, உன் பலகீனம் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று விசுவாசித்தால் இன்றிலிருந்து அது உண்மையில் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வசனத்தை அனுப்பி உன் முற்றிலும், உன் இடுப்பிலும், உன் ஹார்ட் பாகத்திலும் இருக்கிற 3 ஸ்தலங்கள் இருக்கிற இரத்தவாடை கொத்த ஹார்ட்டின் பலவீனம், உன்னுடைய கைகால் வலிகளை மாற்றுகிற கர்த்தர் சொல்கிறார், நீ இன்றே விடுதலாவாய். பிள்ளை குறித்த பாரத்தினால் உன் மகனை தேவன் உயர்த்த மாட்டாரா என்று கேட்கிறாயே, அப்படியானால் அந்த தேவன் என்னோடு பேசட்டும் என்று இருக்கிற கர்த்தர் சொல்கிறார், இன்னும் 3 வருஷம் நீ காத்திருக்க வேண்டும். அதற்கு முன் ஆத்திரப்படாதே. ஆத்திரப்பட்டால் அதன் முடிவு வேதனையும் வியாகுலங்களும். வெளியில் நின்று கொண்டு இந்த வார்த்தையை மாடிவீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்திரியே, உனக்கு சொல்கிறேன், தற்கொலை பண்ண வேண்டும். வாழ்ந்தது போதும். 2 தடவை தற்கொலைக்கு முயன்றாய். தேவனை பாதுகாத்தார். நீ ஒரு அஞ்ஞான குடும்பத்தில் பிறந்தபடியால் வேதனையும் வேகங்கள் எடுத்து கிறிஸ்தவனுடைய அன்பை குறித்து அறிந்திருக்கிறாய். இதோ உனக்கு சொல்கிறேன், நீ மாடியில் இருந்தது கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ 1/2 மணிக்கூறாய் காத்திருந்து கேட்கிறாய். உன் உள்ளத்தை தொடுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார். ஸ்ரீயே, மெலிந்து ப்ரொசஸர் and by crisis for it ஜெயம். உன்னுடைய சரீரம் மெலிந்து போகிறது. நான் அழிந்து போகிறேன், தற்கொலை பண்ணுவதான் முடிவு என்று சொல்கிறாயே. அந்த பொல்லாத வியாதி இன்றிலிருந்து உன் சரீரத்தில் இராது. ஆனால் நீ என் சமூகத்திலே சாட்சியாய் மாற வேண்டும். அது எழுதியிருக்கும். இல்லாத பட்சத்தில் உன் சரீரத்தை உருகி கொண்டிருக்கிற, நீ வழிபடுகிற மோகினி என்று சொல்லுகிற அந்த பெண் ஸ்திரீ உன் சரீரத்தை உருக்கி உன் ரத்தத்தை உறிந்து குடித்துக் கொண்டிருக்கிறது. அதில் நீ விடுதலாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மெலிந்து பிரசிசர் மெர்காத்து ரீசஸ் கிரைண்ட் செடியார். மகனே, ஏற்ற வேலை வரும். உன் பலவீனத்தை நான் மாற்றி நீ நிமிர்ந்து இருக்கும்படி செய்வேன். உன்னை அபயமாய் செய்யும் வேளையில் பணத்திலும் சகல காரியத்திலும் நீ உயர்ந்திருப்பாய். பயப்படாதே, திடன் கொண்டது. நீ இந்த தேசத்தை விட்டு இன்னிடத்தில் இருந்தாலும் இந்த இடத்திலே நீ ஊழியத்தை செய்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வேலை இந்த தேசத்தில் நடைபெற வேண்டும். நீ 4 கிலோமீட்டருக்கு அப்பால் உன் வீடு கட்டி அதிலிருந்து இங்கே வந்து இந்த கூட்டத்தை நடத்தி ஜனங்களை இதோ பொக்கிஷ பொருளாய் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை மேய்க்கும்படி உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். 4 தடவை மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் என்ற அனுபவத்தில் உன்னை விடுதலாக்கிற கர்த்தர் நான் என்று சொல்கிறார். இதறியோ, எனக்கு யாரும் இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு தயவு காட்டின இந்த குடும்பத்தை நான் நன்றி மறந்து போவேனோ என்று சொல்கிற மகனே, உயிரீசல், நீ நன்றி மறப்பாய். நன்றி மறக்கத்தக்க அளவில் உனக்கு வருகிற துணை அவிதமாய் செய்யும். சில காலங்கள் இவர்களை பிரிவாய். அதற்கு பின் 8 மடங்கான ஆசீர்வாதத்தோடு காலில் வந்து விடுவாய். இவருடைய ஆசீர்வாதமும் வேண்டுதலுமே உன்னை இதுவரையிலும் காத்து வருகிறது. ஆனாலும் திருமணத்திற்கு பின் நீ மாறுகிற உன் மனைவி நிமித்தம் மாறுவாய். ஆனாலும் சீக்கிரத்தில் உன்னை குணப்படுத்தி
ஆமேன் சரணடைய செய்வேன். இவர்கள் நல்லது சொன்னாலும் உனக்கு கெட்டது போல் தோன்ற உன் மனைவி உனக்கு துருவுதேசத்தை சொல்வாள், அதற்கு நீ செவி கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மைமோல்லகத்தாவே உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வீட்டிலே கூடி வருகிற சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மன வருத்தத்தோடு கிளேசத்தோடு நான் வாழ்ந்தது போதும், தற்கொலை பண்ணுவேன் என்று இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஒரு தீங்கு வராமல் ஆமேன் இதற்கே தட்சஜீவம் என்பிலும் செய்தரிஸ் ஸ்கைரினை சால்சலும் ஏயத்தயஸ்கை தோட் சேட்சனேட்சலும் கேரின் கம்ப்ரமி டு ஜிஜஸ் பிரைட்டர் தலர் செய்த ராட் செய்தரே ஆன் சலண்டன் எசலும். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுமா போல் தேற்றி அரவணைக்கும் தேவ கிருபையே, சத்தியத்தின் வார்த்தையே உலகத்தை ஜெயித்த கிறிஸ்தியேசுவின் நாமத்தால் ஜெயமயம் அளித்திட வேண்டுகின்றோம். அதிசயம் செய்திடும் நாமத்தாலே கேரக்கு நாசசின் சின்சலைதலம் இவைட் மைட்டன் எஸ்எஸ்எஸ் எரினனேசலம் தேதசால்தன் இத்தலம் சேஜரிசலம் பிரமைட் மை சரப்சை எய்தரெட்சலம். மகிமையின் கர்த்தர் இயேசு தாமே வலங்கரம் நீட்டி காயத்தழும்பால் அரவணைத்து காத்திடும் தூய இரத்தத்தால் அரவணைத்து கிருபைக்குள் மறைத்து ரட்சியும் ஆசீர்வாதத்தின் உறவிடமே. நசனாம் இயேசு என்னும் நாமமே சத்தியத்தின் வார்த்தையே சிலுவையில் ஜெயித்து எல்லாம் முடிந்தது என்று உரைத்த வார்த்தையாய் மாம்சமாய் உலகில் வந்தவர் மாசற்ற இரட்சகர் ஒருவர் அல்லவோ. அதிசயம் செய்திடும் நாமமும் எர்த்தராம் இயேசு என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்திட கிருபை தாரும் இரட்சகாம். வலங்கரம் வைத்தோர் யாவரேயும் நீதியின் வலங்கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும் கர்த்தரின் கிருபை மாறாதது. முற்பிதாக்கள் மத்தியில் கிரிய செய்தவர் நிச்சஸ்கரப்தசன் ஆரினைசவர் மேலிட்டை தனித்தசன் சேஜரிசலம் இபைட் மை சேரிந்து நேசரிசலம். தூதர்க்கு நைட்டு சம்சூடியோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர் வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய காலில் ஆண்டவரே வலதும் இடதுமாய் பாதித்துக் கொண்டிருக்கிற அந்த சகோதரி உண்மையுள்ள தெய்வமானால் என்னோடு பேசட்டும் என்று தன் உள்ளத்திலே வேண்டுதல் படி அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டில் ஆறுதல் வருமா, அவன் குடிவரிலிருந்து திருந்துவானா என்று கேட்கிற அவருடைய கேள்விக்கு பதில் உம்முடைய நாமத்தால் ஆமேன். விசிட் தி பவுசஸ் பிரைன் தி ஜென்சல் யூ. தேவன் தகுந்த பதிலை கொடும். ஆமேன். இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடும். தகப்பனே, இம்மட்டுமாய் நாங்கள் பேசுனதில் சுயமோ ஆமேன் ஏதாவது நீதியோ இருந்தால் சுய நீதிகளை மாற்றி தேவ வார்த்தை மட்டும் நிறைவேறும்படி முன்னும் பின்னும் தெரியாத மக்களிடத்தில் நாங்கள் பேசினோம். இந்த ஆமேன் பிரதர் ராஜமணியுடைய வீட்டில் நாங்கள் கடந்து வருவோம் என்றோ பேசுவோம் என்றோ நாங்கள் எண்ணவில்லை. தெய்வம் இந்த வேலையை ஒதுக்கி இருந்தால் தேவன் தம்முடைய மக்களை விடுதலாக்கி அவர்களும் அவருடைய சந்ததியும் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சத்தியத்துக்கு சாட்சியாய் எல்லா ஜனங்களும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த ஜனங்கள் இவர்களை பாருங்கள், தேவன் அவர்கள் இருக்கிறார், தேவ சாயலை காண்கிறேன் என்ற சாட்சியை தாரும் ஆசீர்வதியும். தற்சமயம் நாங்கள் பிரிகிறோம். ஊழியக்காராய் கடந்து வந்த தமிழ் மகனுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்தில் தன் பிளகினத்தை மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு சகோதர ராஜமணிக்காய் அவருக்கு உதவி ஒத்தியாசம் இருக்க பையன்மாருக்காய் இன்சூட்டு கருவிகளை வாசித்து தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஊழியமாய் மாற்றித்தாரும். சீக்கிரமாக இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பத்தக்க கிருபையின் வாசலை திறந்ததாரும். வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிற ஆண்டவரை 7 பேரை ஆம்பியார் காண்பிக்கிறீர். அந்த 7 பேருக்கு வீடு வாசலை கொடும். சொந்த வீட்டிலிருந்து ஆபிரகாமின் சந்ததி என்பதை வெளிப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, தன் பிள்ளைகள் நிமித்த மனம் நொந்து போய் தெய்வத்தை ஆராய்த்து புரோஜனம் என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற சில உள்ளங்களை காண்கிறேன். அந்த வீட்டுக்கு பிள்ளைகள் நிமித்த ஆறுதல் வரும்படி கட்டளையிடுவாராக. ஒருவரும் நஷ்டப்பட்டு போகாமல் அழிந்து போகாமல் காத்துக்கொள்ளும். பெரிய பெரிய ஊழியங்கள் ஊழியக்காலம் இருக்கும்போது தெய்வமே மிகவும் சிறியதாய் தொடங்கப்பட்ட இந்த ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவ மகிமையும் கிருபையும் பெற்ற மகனாய் ஆமேன் தம்முடைய மகன் எரிந்து சொல்லிக்க தன் பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளை ஆக கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த சத்துருக்கள் யாவரும் வெட்கி நாணி தலிகுனியும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஜீவனுக்குரிய வாசஸ்தலமாய் மாற்றும். என் தகப்பனே, 1.25 லட்சம் அவன் கடன் பெற்றிருந்தேன், இப்பொழுது கோடியாய் மாறிவிட்டதென்று ஏங்கிக் கொண்டிருக்கிற வியாபாரி ஆவியிலே காண்கிறேன். அவன் பைக்கில் நின்று கொண்டு இந்த வார்த்தையை உற்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த ஆத்மாவை தேவன் இந்த இடத்திலே கொண்டதை சித்தமானால் அவரை கொண்டு வந்து தேவன் அவருடைய கல்சகனாகிய கடனாகிய சாபம் நீங்கி குடும்பமாய் தற்கொலை பண்ணி தன்னுடைய 2 மகளும் ஒரு மகனுக்கும் விஷத்தை கொடுத்து தாங்களும் குடிக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த குடும்பத்தை
கடனாகிய சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. கர்த்தாவே, innovation, air into procession, at the consult, touch, re into processor, UTR கப்ரமேசன் சுடல். ஆம், உன்னதத்தின் பலனால் நிரப்பும். தற்சமயம் நாங்கள் பிரிகிறோம். இரட்சகருடைய கரம் கூட இருப்பதாக. எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எண்ணங்கள் எதிலும் ஆண்டவர் குறை இருந்தால் மன்னியும். திருநாமத்தை மேம்படுத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே ஸ்தாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, சகல வாருங்கள் மறவாதி. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demands will have to be. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. Yes, என்னும் நாமத்தில், yes என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தினில் ஜெயம் நமக்குண்டு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமது தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அவன் ஐக்கியமும் இப்போது எப்போது சதா காலம் கடந்து வந்த மக்களோடும், ஆமென், ஆண்டவரே, இந்த வீட்டில் உள்ள தம்முடைய பிள்ளைகளோடும், தேசத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும், அகில பரிசுத்தவான்களோடும் உம்முடைய கிருபை விழுந்து தேவ மகிமைக்குள் மறைத்து காப்பீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.